everyone, welcome to Xylem Need Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 பயாலஜியில் பிளான் growth and development சாப்டர்னா என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பிளான் growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, என்னென்ன பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகுதுன்னு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் Xylem தமிழ் டெலிகிராம் சேனல் அண்ட் Xylem தமிழ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த 3 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் இட்ஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் பசங்களா, ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஹவ் வில் யூ டூ தட்? Subscribe our Xylem Need Tamil YouTube channel and notification button click பண்ணிக்கோங்க so that you will get instant updates. ஸோ பசங்களா, உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ என்னன்னா, நம்ம Xylem தமிழ் டீம்லேருந்து உங்களுக்காக ஒரு ஒண்டர்ஃபுல் கோர்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கால்டு வெற்றி நீட் பேட்ச். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒருவேளை ரிப்பீட்டராக இருந்து ஆன்லைனில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் தான் இது. ஸோ கிளாஸஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் May 27. கண்டிப்பாக யூ ஷுட் ஜாயின் டு அச்சீவ் யுவர் நீட் கோல். அண்ட் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்து ஆஃப்லைனில் கோயம்புத்தூரில் காந்திபுரமில் நம்ம Xylem கேம்பஸில் நேரில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் தி Xylem மாரா பேட்ச். ஸோ கிளாஸஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் May 27. 2 ரிப்பீட்டர் கோர்ஸுக்கும் 27th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ஆர் இன் கிளாஸ் 11th, நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணுன்ற கோல் இருந்துச்சுன்னா we have launched batch for you called Thala batch. Classes will start from May 20th. இது full online mode. So நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் பசங்களா, if you are in class 12th, நீங்க Xylemோட தளபதி பேட்ச்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். So you can crack your NEET exam using these Xylem courses. So Thala batch April 29th சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் 12 ஸ்டூடெண்ட்ஸ் 1 year தான் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிராக் நீட் எக்ஸாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். பிளான்ட் எப்படி வளருது, வளர்ந்த பிறகு ஓகே ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது. ஸோ க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் growth? பிளான்ட் growth அப்படின்னா என்னது? பேசிக்காக இந்த growth அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ப்ராசஸ். ஓகே, அண்ட் இது கான்ஸ்பைக்குவஸான ப்ராசஸ். அப்படின்னா நல்லா விசிபிளாக இருக்கும், கிளியர்லி விசிபிள். ஓகே, இந்த மாதிரி விஷயம் எதில் இருக்குன்னா எல்லா லிவிங் பீயிங்களுடைய ஒரு கேரக்டர் தான் இந்த growth. அண்ட் இந்த growth எப்படி, இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா அது வந்து இர்ரிவர்சிபிள். ஒரு வாட்டி வளர்ந்துருச்சுன்னா திருப்பி நம்மளால் அதை குட்டையாக்க முடியுமா? முடியாது. அண்ட் இட் இஸ் பெர்மனன்ட், ரைட்? ஒரு வாட்டி வளர்ந்தாச்சு, பெர்மனன்ட், அவ்வளோதான், திருப்பி அது வந்து மாறாது. என்ன இர்ரிவர்சிபிள் அண்ட் பெர்மனன்ட்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, யாரோட சைஸு? ஒரு ஆர்கனோட சைஸு அல்லது ஒரு பார்ட்டோட சைஸு அல்லது ஒரு இண்டிவிஜுவல் செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது இர்ரிவர்சிபிளாகவும் பெர்மனண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது மெட்டபாலிக் ப்ராசஸோட அக்கம்பனை ஆயிருக்கும். எது growth அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு சில மெட்டபாலிக் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். என்னது மெட்டபாலிக் ப்ராசஸ்? பிரேக்கிங் அண்ட் ஃபார்மிங் ரியாக்ஷன்ஸ் தான் மெட்டபாலிசம், ரைட்? பிரேக்கிங்னா கேட்டபாலிசம் ப்ராசஸ், ஃபார்மிங்னா அனபாலிசம் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் growth நடக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா எனர்ஜி கண்டிப்பாக தேவை. எனர்ஜி மூலமாக இந்த ப்ராசஸ் நடந்து growth நடக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? குட்டியோன்னு இருக்க லீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுல, அது growthக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் பிளான்ட் growth பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதை நம்மளால் அதை கணிக்க முடியாது. அதாவது இவ்வளோ அளவு தான் வளரும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால அதுதான் சொல்கிறாங்க இன்டிட்டர்மினேட். எப்படி பிளான்ட் growth இன்டிட்டர்மினேட்? ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கை முழுக்க அன்லிமிட்டடாக வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியை வச்சுருக்கும். என்னைக்காவது பிளான்ட் இவ்வளோ ஹைட் தான் வளரும்னு இருக்கா? அது பாட்டு வளர்ந்துட்டே தான் இருக்கும், வெட்ட வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போது பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது. எதனால இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கா? ஒரு மெரிஸ்டம் அப்படிங்கிற டிஷ்யூ இருக்கிறதுனால. உங்களுக்கு தெரியும் மெரிஸ்டம் அப்படின்னா டிவைட் ஆகிற டிஷ்யூக்கு பேர் தான் மெரிஸ்டம். அப்போது இது எங்கே இருக்குன்னா இதோட பாடியில் ஒரு சில லொக்கேஷன்ஸில் இருக்குது. டிப்பில் இருந்த ஏபிக்கல் மெரிஸ்டம், சைடில் இருந்த லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு அனடாமி சாப்டரில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மெரிஸ்டம் செல்ஸ் டிவைட் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் தான் மெரிஸ்டம். அதில் இருக்க செல்ஸு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை வச்சுருக்கு. அண்ட் இட் கேன் செல்ஃப் பெர்பெச்சுவேட். அதனால் பெர்பெச்சுவேட், அதாவது அதுவால்
கேப்பபிள் ஆஃப் கண்டினியூயிங் ஆர் ரினியூவிங் ஒன் செல்ஃப் இன்டெஃபினெட்லி. அதுவே தன்னை ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி ரினியூ பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் அதுக்கு இருக்குது. எந்த செல்ஸுக்கு? மெரிஸ்டம் டிஷ்யூவில் இருக்க செல்ஸுக்கு. ஸோ ப்ராடக்ட் என்னதுப்பா? இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் செல் டிவிஷன் நடந்து ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகுதுல்ல, அப்போது டிவிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த செல்ஸை தான் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. ஒரு செல் இப்படி டிவைட் ஆகுது, டிவிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்லை தான் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் சீக்கிரமாகவே டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை இழந்துரும். ஏன்னா இப்படி ஒரு செல் இருக்குது, அது டிவைட் ஆகி 2 செல்ஸ் வருது. இந்த 2 செல்ஸு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்துரும். ஐயோ அப்போ டேஞ்சரா சார் அப்படின்னா, இல்லை டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்துட்டு அது மெச்சூர் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு நிபுணத்துவம் ஆகும், ஸ்பெஷலைஸ் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஃபீச்சர். அண்ட் சச் செல்ஸ் மேக் அப் த பிளான்ட் பாடி. அப்போது டிவிஷன் ஆகி கிடைக்கிற செல் மெச்சூர் ஆகுது. அந்த மாதிரி மெச்சூரான செல்ஸால் நிரம்பினது தான் பிளான்ட் பாடி. ஓகே, ஸோ பிளான்ட்டோடைய க்ரோத் இன்டர்டெர்மினேட்னு சொன்னோம். அது ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? அது ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத் ஆல்ரெடி சொன்னது தான். புதுசாக செல்ஸ் வந்துட்டே இருக்கும், ஆர் ஆல்வேஸ் பீங் ஆடட். ஓகே, எப்படி ஆட் ஆகும்? இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ டிவைட் ஆகுறதுனால. ஸோ நீங்கள் அனடாமி சாப்டரில் பார்த்துருப்பீங்க, வாஸ்குலார் பண்டில் இப்படி இருக்கும். ஓகே, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். இடையில கேம்பியம் அப்படின்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். இந்த கேம்பியம் அப்படிங்கிறது தான் நியூ செல்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த சைடும் நியூ செல்ஸை கொடுத்துட்டே இருக்கும், இந்த சைடும் நியூ செல்ஸை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான வாஸ்குலார் பண்டில், ஜைலம் ஃப்ளோயம் இருக்கிற வாஸ்குலார் பண்டிலுக்கு பேர் ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். ஏன்னா இதை 2 பிரித்து அதுக்குள்ளே கேம்பியம் வச்ச மாதிரி இருக்கிறதுனால ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். ஸோ அதே தான், எப்படி கேம்பியம் கன்யூஸாக செல்ஸை கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஓகே அந்த வாஸ்குலர் பண்டில் பேர் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் வந்துச்சு. அதே மாதிரி க்ரோத்தும் கண்டினியூஸாக நடக்கும் பிளான்ட்டில், செல்ஸ் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால பிளான்ட் க்ரோத்துக்கு பேர் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத். இஸ் திஸ் கிளியர்? கிரேட். ஸோ ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். அதாவது இது பிளான்ட்டு, அதோடைய டிப் ரூட் இருக்கு இல்லையா, ரூட்டோட டிப்பில் இருக்கிறது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். இது ஷூட்னா ஷூட்டோட டிப்பில் இருக்குது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இவங்க 2 பேரும் தான் என்னதான் ப்ரைமரி க்ரோத்துக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அது ப்ரைமரி க்ரோத்து, லென்த்தில் ஒரு பிளான்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வளருது அப்படின்னா அதுதான் ப்ரைமரி க்ரோத்து. அந்த லென்த்தில் பிளான்ட் வளர்றதுக்கு காரணம் டிப்பில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம்ஸ் தான் ஷூட் ஏபிக்கல் அண்ட் ரூட் எபிக்கல். அண்ட் இவங்க வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டு எலாங்கேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இதுதான் அந்த பிளான்ட்டோட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் அந்த பிளான்ட் எலாங்கேட் ஆகுறதுக்கு இந்த 2 மெரிஸ்டமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இஸ் திஸ் கிளியர்? ஸோ டைகாட் பிளான்ட்லையும் ஜிம்னோஸ்பெர்ம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் மெரிஸ்டம்னு ஒன்று நீங்கள் பார்க்கலாம். எப்போ வரும்னா அதோடைய லைஃப்பில் லேட்டராக வரும். அதாவது ஒன்றும் இல்லை, ஆஞ்சியோஸ்பெர்மில் டைகாட் மோனோகாட் இருக்கா, அதில் டைகாட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிம்னோஸ்பெர்ம், இதில் இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு ஒரு மெரிஸ்டம் வரும், பிரைமரி மெரிஸ்டம்னு. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வளர 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 செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்த மெரிஸ்டம்லாம் மோஸ்ட்லி அந்த பிளான்ட்டுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பிளான்ட்டோடைய என்ன சொல்கிறது, வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக டேஸ் போக 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 அதுக்கு வயசாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் லேட்ரல் மெரிஸ்டம், அதாவது செகண்டரி மெரிஸ்டம் வரும். ஸோ அது அந்த பிளான்ட்டு செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னது செகண்டரி க்ரோத்து? லென்த் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைமரி க்ரோத், கிருத்து இன்க்ரீஸ் ஆனால் செகண்டரி க்ரோத். ஸோ செகண்டரி க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுதான் அந்த லேட்ரல் மெரிஸ்டம். இந்த விஷயம் டைகாட்லையும் ஜிம்னோஸ்பெர்மில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம க்ரோத்தை பற்றி பேசுகிறோம். இது ப்ரைமரி க்ரோத்து, இது செகண்டரி க்ரோத். ஓகே, ஏன் மோனோகாட்லனா, மோனோகாட்டில் இந்த லேட்ரல் மெரிஸ்டம் வராதனால மோனோகாட்டில் செகண்டரி க்ரோத் இருக்காது. நம்ம அனடாமி சாப்டரில் கூட இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ சொன்ன மாதிரி இந்த லேட்ரல் மெரிஸ்டம் கிரித் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ லேட்ரல் மெரிஸ்டமில் பேசிக்காக 2 இருக்குது. ஒன்று வாஸ்குலார் கேம்பியம், இன்னொன்று சிசி கார்க் கேம்பியம். we have discussed in anatomy chapter. ஓகே, இதுதான் செகண்டரி growth. And this is the image. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கிராஸ் செக்ஷன். இந்த வாஸ்குலார் கேம்பியம் கார்க் கேம்பியம் இருக்கா, இதுதான் அந்த லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், இது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். சைடில் இருக்குது வாஸ்குலார் கேம்பியம், அப்புறம் அதே சைடில் தான் இருக்கும்
கார் கேம்பியம். ஸோ growth வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம கணிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இன்டெர்மினேட் போயிட்டே இருக்கும். ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் மெஷர் பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணலாம். போன வாட்டி நான் இன்டெர்மினேட் சொன்னேன், எவ்வளோ தூரம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லலாம்ல, மெஷர் பண்ணலாம்ல. ஸோ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, செல்லுலார் லெவலில், அதாவது செல்ஸ் லெவலில் growth பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசமோட அளவு இன்க்ரீஸ் ஆகுறதுனால, ஸோ செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசமுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் செல்லு வளருது. அப்போ செல்லு லெவலில் வளர்ச்சி growthனா என்னது, புரோட்டோபிளாசம் அளவு இன்க்ரீஸ் ஆகுறது. அப்போது இந்த புரோட்டோபிளாசமுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுறத நம்மளால் மெஷர் பண்ணுறது வந்து கஷ்டம். டைரெக்டாக அதை மெஷர் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்க புரோட்டோபிளாசம் எத்தனை எம்எல் இருக்குது, ஏன்னா புரோட்டோபிளாசம் கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எத்தனை எம்எல் இருக்குது அந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டான வேற ஒரு குவான்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அப்போது என்ன பண்ணுவாங்க, சம் குவான்டிட்டி விச் இஸ் மோர் ஆர் லெஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட், அந்த புரோட்டோபிளாசமுடைய அளவை குறிக்கிற குவான்டிட்டி இருக்குல்ல, அதுக்கு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலண்ட், அதாவது மோர் ஆர் லெஸ் சிமிலர், சேம், அது மாதிரியான ஒரு குவான்டிட்டி எடுத்து அதை மெஷர் பண்ணால் அதுவும் இதுவும் மோர் ஆர் லெஸ் சேம்ன்ற மாதிரி வரும். அப்போ அதை எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக growth-ஐ வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம்க்கு மோர் ஆர் லெஸ் சேம் இருக்கணும். என்னென்னா, ஃப்ரெஷ் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது, அதை எடுத்து வெயிட் போடுறோம் அப்படின்னா அதில் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும், அதோட வெயிட் போடும்போது ஃப்ரெஷ் வெயிட். ஒருவேளை வாட்டர் கண்டென்ட்டை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு வெயிட் போட்டோம்னா அது பேர் ட்ரை வெயிட். ஒருவேளை ஃப்ரெஷ் வெயிட்டும் ட்ரை வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், growth ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம், growth ஆகுதுன்னு சொல்லலாம். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம், கண்டிப்பாக growth ஆகுதுன்னு சொல்லலாம். வாட் அபவுட் திஸ், செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா growth ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ growth-ஐ நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். மெய்ஸ் இருக்குல்ல, மக்காச்சோளம், அந்த ஒரு சிங்கிள் மக்காச்சோளத்துடைய ரூட்டினுடைய டிப்பில் இருக்கிற மெரிஸ்டம், இதுதான் ரூட்டு, அதோடைய டிப்பில் இருக்கிற அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, டிவைட் ஆகிற டிஷ்யூ இருக்குல்லே, அது என்ன பண்ணும், ஒரு 17,500 செல்களை ஒரு ஹவரில் கொடுக்கக்கூடிய பவர் அந்த மக்காச்சோளத்துடைய டிப்பில் இருக்க ஏபிகல் மெரிஸ்டமுக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வளர்ச்சி growth-ஐ எப்படி மெஷர் பண்றாங்க, நம்பர் ஆஃப் செல்லை வச்சு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ்ட் as இன்க்ரீஸ் இன் செல் நம்பர், செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இங்கே growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க, வாட்டர்மெலனில் இருக்க செல்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே என்ன இன்க்ரீஸ் ஆச்சு, நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆச்சு. இங்கே சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு வாட்டர்மெலன் எப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய சைஸ் இவ்வளோ அப்படின்னா அதால் 3 லட்சம் மடங்கு சைஸ் பெருசாக முடியும். அதனால தான் குட்டியாக இருக்க வாட்டர்மெலன் அப்படியே பெருசாக மாறும். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலனை யார் நல்லா பெருசாக வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு காம்படிஷன்லாம் கூட இருக்குது. ஓகே, இட் இஸ் அ ஃபேக்ட் ஆர் ஃபீச்சர் அபவுட் growth by I should say growth in plant. ஓகே, அப்போ அந்த growth எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அந்த செல்லுடைய சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதை வச்சு growth-ஐ சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, போலன் டியூப்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளவர் இருக்குது, ஃப்ளவரோடைய ஃபீமேல் பார்ட்டு உங்களுக்கு தெரியும், ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவர் இருக்குது. அப்போது காற்றுல போலன் கிரெயின் வந்து அந்த ஸ்டிக்மாவில் விழும், ரைட். போலன் கிரெயின் ஸ்டிக்மாவில் விழுந்தோடனே ஒரு டியூப் மாதிரி, போலன் டியூப் மாதிரி ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணும், ரைட். இதான் ஸ்டிக்மா. இங்கே போலன் கிரெயின் விழுந்தோடனே ஒரு டியூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். அந்த இது ஓவரிக்குள்ளே போயிட்டு ஓவியூலுக்குள்ளே போயிட்டு ஓவியூலுக்குள்ளே இருக்க எம்ப்ரியோ சாக்குள்ளே இருக்கிற கேமீட்டோட யாரை ஃபியூஸ் பண்ண வைக்கும், மேல் கேமீட்டை ஃபியூஸ் பண்ண வைக்கும். அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே என்ன கேமீட் இருக்குது, எம்ப்ரியோ சாக்குள்ளே எக்குன்ற ஃபீமேல் கேமேட் இருக்குது, போலன் டியூப்குள்ளே என்ன கேமேட் இருக்குது, மேல் கேமேட் இருக்குது, ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இப்படி ரவுண்டாக இருக்கிற போலன் கிரெயின் இதில் விழுந்த பிறகு இவ்வளோ பெரிய டியூபாக வளரணும் இல்லையா, அதுவும் ஒரு வளர்ச்சி தானே. அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், அந்த வளர்ச்சியை, அதோடைய லென்த் எவ்வளோ தூரம் வளருது, லென்த் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை வச்சு மெஷர் பண்ணுறோம். அண்ட் ஒருவேளை நம்ம ஒரு லீஃப் எடுக்கிறோம், அதாவது டைகாட் லீஃப், அதை தான் டார்சி வென்ட்ரல்னு சொல்லுவாங்க. வென்ட்ரல் சைடு டார்சல் சைடுன்னு இருக்கும், ரைட். ஸோ அதை தான் டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்கிறாங்க. அதில் வளர்ச்சி எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு லீஃபு. அப்போ இப்படி இருக்குது ஒரு லீஃபு, ஓகே.
இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா இந்த லீஃபே நல்லா பெருசாக மாறும்போது 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சர்ஃபேஸ் ஏரியா மாறுதுன்னா அப்போ நம்ம சொல்லலாம் வளர்ச்சி இருக்குது. எப்படி கணிச்சோம்? மெஷர் பண்ணியிருக்கோம் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வளர்ச்சி க்ரோத்னுள்ள என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எடுத்தோடனே வளர்ந்துருமா இல்லை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருமா? ஹியூமனுக்கு வந்து யங் ஸ்டேஜ் இருக்குது, டீனேஜ் இருக்குது, அடல்ட்ஹுட் இருக்குல்ல, அந்த மாதிரி க்ரோத்துக்கும் எதுவும் ஸ்டேஜஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம். ஸோ க்ரோத் அப்படிங்கிற ப்ராசஸே ஒரு 3 ஃபேஸஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக், அதாவது டிவிஷன் ஆகுறது, அண்ட் எலாங்கேஷன், ஸோ டிவைட் ஆகுறது கொஞ்சம் பெருசாகும், அண்ட் மெச்சூரேஷன், ஸோ பெருசானது இப்போ ஸ்பெஷலைஸ் ஆகும். அதான் டிஃப்ரென்சியேஷன் ஒரு மெச்சூரேஷன் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு மெச்சூர் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது செல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக டிவைட் ஆகிருக்கா? எங்கே டிவைட் ஆகிட்டு இருக்கு? இந்த ரூட் அப்பெக்ஸ்லையும் ஷூட் அப்பெக்ஸ்லையும். ஏன் டிவைட் ஆகிட்டு இருக்கு? ஏன்னா அங்கே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்குது, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் என்ன ஃபேஸில் இருக்குது, வளர்ச்சியினுடைய என்ன ஃபேஸில் இருக்குன்னா டிவைட் ஆகிற ஃபேஸில் இருக்குது. பேர் தான் என்ன? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ். சொன்ன மாதிரி இங்கே இருக்க செல்கள் வந்து எங்கே? அந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் இருக்க, அதாவது க்ரோத்தினுடைய மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில் இருக்க செல் அதோட நேச்சர் எப்படி இருக்குமா? அதில் புரோட்டோபிளாசம் நிறையா இருக்கும். அப்போ செல்லில் நிறைய புரோட்டோபிளாசம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை இது டிவைட் ஆகும்போது டிவைட் ஆகக்கூடிய செல்லுகளுக்கும் போதுமான அளவு புரோட்டோபிளாசம் கிடைக்கிறதுக்காக தான் நிறைய புரோட்டோபிளாசம் இருக்குது. ஓகே. அண்ட் இதோடைய நியூக்ளியை எப்படி இருக்கும்னா நல்ல பெரிய கான்ஸ்பைக்வஸ்னா கிளியர்லி விசிபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியை இருக்கும். அப்போது இதுதான் அந்த செல் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க நியூக்ளியை நல்லா பெருசாக இருக்கும். அப்போ தான் அது டிவைட் ஆகும்போது இதுக்கும் ஓகே நியூக்ளியை ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சைஸில் கிடைக்கும், இதுக்கும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சைஸில் கிடைக்கும். அண்ட் இதனுடைய செல் வால் எப்படி இருக்குமா? அது வந்து ப்ரைமரி நேச்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு லேயர் தான் ஃபர்ஸ்ட் செல் வால், ஐ ஷுட் சே ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் செல் வால் பிரைமரி செல் வால். அடுத்து வரது செகண்டரி, டெர்ஷரி இருக்குது, ரைட்? ஆனால் இது பிரைமரி செல் வால் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அது ஈஸியாக டிவைட் ஆகும். செகண்டரி டெர்ஷரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், டிவைட் ஆகிறது கஷ்டம். அண்ட் இது செல் வால் வந்து தின்னாக இருக்கும். அப்போ அகெயின் அதுதான் டிவைட் ஆகுறது கொஞ்சம் ஈஸி. அண்ட் செல்லுலோசிக், ஓகே, செல்லுலோஸ் இருக்கும். அண்ட் அபண்டன்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு செல் இருக்குது, இப்படி ஒரு செல் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடையில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் பேர் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன். ஏன் இப்படி மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்படி கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுதா? அப்போது டிவைட் ஆகும்போது ஒருவேளை இந்த செல்லுக்கு அதிகமான புரோட்டோபிளாசமும் இதுக்கு கம்மியான அளவு புரோட்டோபிளாசம் வந்துருச்சுன்னா இந்த செல்கள் எல்லாமே என்ன, அது பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இதுலேருந்து இதுக்கு என்ன போகும்? புரோட்டோபிளாசம் போகும். புரியுதா? இது டிவைட் ஆகுது, ஒரு இதுக்கு நிறைய புரோட்டோபிளாசம், இன்னொரு இதுக்கு கம்மியாக வந்துருச்சுன்னா இந்த செல்கள் எல்லாமே எப்படி தான் இருக்குது? பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷனில் தான் இருக்கிறதுனால ஸோ அங்கேருந்து இந்த செல்லுக்கு புரோட்டோபிளாசம் வரும். ஸோ இது மட்டும் இல்லை, வேறு நியூட்ரியன்ஸ் எதுவும் தேவைனாலும் இட் கேன் என்ன சொல்லலாம், பாஸ் ஃப்ரம் ஒன் செல் டு இன்னொரு செல், ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ஃப்ளோ ஆகும். அதுதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷனோட ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு அடுத்து உள்ள இதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஓகே, இது ஒரு சீடு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட் பார்ட்டு இங்கேருந்து ஷூட் பார்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதை எடுத்து நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அதாவது க்ரோத்தினுடைய ஃபேஸஸை இதில் இந்த டிப்பில் இருக்குது, ரூட்டு டிப்பு ஷூட் டிப்பில் இருக்கிற செல்ஸு க்ரோத்தினுடைய என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில், அதாவது வளர்ச்சியினுடைய எந்த பகுதியில் இருக்குது. என்ன சொல்லலாம், இப்போது நான் ஹியூமன், ஓகே, லெட்ஸ் சே நீங்கள் ஸ்டூடெண்ட், உங்களுடைய லைஃப் சைக்கிளில் லைஃபோடைய எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா டீனேஜ் ஸ்டேஜில் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த டிப்பில் இருக்க செல்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா டிவைட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதான் மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ். ஓகே. ஸோ இப்போது அதை வச்சு சொல்கிறாங்க கொஞ்சம் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்க்கு கொஞ்சம் நியர்பையாக. ஸோ இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து செல்கள் டிவைட் ஆகிட்டு இருந்த செல் இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க ஜோனில் எப்படி இருக்குமா, எலாங்கேட் ஆகிட்டு இருக்கும், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க மெரிஸ்டமேட்டிக்கு ப்ராக்சிமல்னா நேராக இருக்கிறதுல எலாங்கேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து வளர்ச்சியினுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். ஏன்னா அது எலாங்கேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா செல்லுக்குள்ள
வேக்யூல் இருக்கா, செல்லுக்குள்ள வேக்யூல் இருக்கும்ல, அது இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் எலாங்கேஷன். அண்ட் செல்லோட சைஸ் பெருசாகும், என்லார்ஜ்மெண்ட். அப்புறம் செல் வால், புது செல் வால் வந்து டெபாசிட் ஆகும். புது செல் வால் டெபாசிட் ஆக 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 அது பெருசாகிட்டே போகுமா. ஓகே, இதுதான் இந்த ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன் இருக்கக்கூடிய செல்களுடைய ஃபீச்சர்ஸ். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில், இதே எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷனுக்கு இன்னும் பக்கத்தில், அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வளர்ச்சியினுடைய growthனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும், அதாவது ஃபேஸ் ஆஃப் மெச்சூரேஷன். ஓகே, அதான் சொல்கிறாங்க ஃபர்தர் அவே ஃப்ரம் த அப்பெக்ஸ், அதாவது டிப்ஸில் இருக்கிறது உங்களுக்கு இருக்க செல்ஸு ஜோன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக்கில் இருக்கும். அதுலேருந்து ரொம்ப தள்ளி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்க செல்ஸ் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷனில் இருக்குது, அதாவது வளர்ச்சியினுடைய growthனுடைய 3வது ஃபேஸ். ஓகே, அது வந்து அப்பெக்ஸ்லேருந்து ரொம்ப தள்ளி அந்த செகண்ட் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் பக்கம். 3வது ஃபேஸ் 1வது ஃபேஸ்லேருந்து தள்ளி 2வது ஃபேஸ்லேருந்து பக்கம், அதான் ப்ராக்சிமல் டு எலாங்கேஷன் ஃபேஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் மெச்சுரேஷன் நடக்கும். என்னன்னா பேசிக்கலி இங்கே இருக்க செல்ஸு, ஓகே, மெச்சுரேஷன் இருக்க செல்ஸு தன்னுடைய மேக்ஸிமம் சைஸ், அதிகபட்ச சைஸை வந்து அட்டைன் ஆயிரும். எப்படின்னா அந்த வால் திக்காகும், செல் வால் வந்து திக்காகிட்டே இருக்க 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 அதோட சைஸு பெருசாகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் புரோட்டோபிளாசம்லேயும் ஒரு சில மாடிஃபிகேஷன் நடக்கும். இங்கே மெச்சுரேஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம் மாடிஃபிகேஷன் நடக்கும். என்ன புரோட்டோபிளாசம் மாடிஃபிகேஷன்? ஒரு வேலை இப்போ தான் டிவைட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஜோன் ஆஃப் எலாங்கேஷன்லாம் இருக்குது. அந்த மெச்சுரேஷன் ஃபேஸில் இருக்க செல்களுக்கு ஒரு வேளை ஆர்கனல் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் ஆர்கனல் எல்லாம் நல்லா வெல் டெவலப்டாக ஃபார்ம் ஆகும். ஆர்கனல்னா என்னது? செல்லுக்குள்ளே இருக்க விஷயம். ஓகே, அப்போ புரோட்டோபிளாசம் எங்கே இருக்குது? அதுவும் செல்லுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ புரோட்டோபிளாசமில் மாடிஃபிகேஷன்னா எதை நம்ம எடுத்துக்கலாம்? ஆர்கனல், எல்லா ஆர்கனலும் வெல் டெவலப்டாக ஆகுதுன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ growth ரேட்டை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். growth வளர்ச்சி எந்த ரேட்டில் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு யூனிட் டைமுக்கு, அதாவது இட் கேன் பி 1 செகண்ட் ஆர் 1 மினிட் ஆர் 1 ஹவர், ஒரு யூனிட் டைமுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, இன்க்ரீஸ்டு growth, எந்த அளவுக்கு வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, growth எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது சொல்கிறது தான் growth ரேட். இதை நம்ம மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் வச்சு கூட சொல்லலாம். ஓகே, அந்த growth ரேட்டே நம்ம ஒரு 2 டைப்ஸில் பிரிக்கிறோம். ஒன்று அரித்மெட்டிக் growth ரேட், இன்னொன்று ஜியோமெட்ரிக் growth ரேட். சிம்பிளாக சொல்லட்டா, ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது. அதில் இந்த செல் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை இழந்துட்டு டிஃபரன்ஷியேட் அல்லது மெச்சூர் ஆயிரும். ஓகே, அப்போ அது டிவைட் ஆகாது, இது மட்டும் ஃபர்தராக டிவைட் ஆகும். இது அரித்மெட்டிக். ஜியோமெட்ரிக்கில் ஒரு செல் 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும், 8 16ஆக மாறும். அது ஜியோமெட்ரிக் growth ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் growth பார்க்கலாம். ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன், இதுதான் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். அது நடந்தோடனே ஒரு டாட்டர் செல் டிவைட் ஆகும், இன்னொரு டாட்டர் செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகும். அதுதான் நான் இங்கே சொன்னது. ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, ரூட் இருக்குது பார்த்தீங்களா, சாயில்களில் இருக்க ரூட்டு, அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரூட் எலாங்கேஷன். அது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது அரித்மெட்டிக் growthன்னு சொல்லலாம். ஏன்னா அரித்மெட்டிக் growthனாலே அந்த growth வந்து கான்ஸ்டண்ட்டான ரேட்டில் இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்ரு, ஒரு நிமிஷத்துக்கு 3 மீட்ரு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 3 நிமிஷம் கழிச்சு எத்தனை மீட்ரு இருக்கும்? அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்டருனா 3 நிமிஷம் கழிச்சு 6 மீட்ரு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஒரு செல் 2ஆக மாறுதா, இது மெச்சூர் ஆகுது. ஓகே, இன்னொன்று வந்திருக்கும் இல்லையா, அதுதான் இப்படி 2ஆக மாறி இருக்கு. திருப்பி இது வந்து டிவைட் ஆகும்போது, ஓகே, ஒரு இது மெச்சூர் ஆகும். ஓகே, இந்த இது இன்னும் டிவைட் ஆகும். ஒரு செல் ஓகே 2ஆக டிவைட் ஆகுது, 1 மெச்சூர் ஆகுது, டிவைட் ஆகாது. ஓகே, இன்னொரு இது வந்து டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகியிருக்கு. ஓகே, அகெயின் இதில் 1 வந்து டிவைட் ஆகாமல் மெச்சூர் ஆகும், இன்னொன்று வந்து டிவைட் ஆகும். ஸோ அது மாதிரியான டயக்ராம் தான் இது. ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது மெச்சூர் ஆயிருமா, டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குமா. ஸோ இது திருப்பி ஃபர்தராக 2 தரும். ஓகே, இது திருப்பி மெச்சூர் ஆயிருமா, இது ஃபர்தராக 2 தரும். இது மெச்சூர் ஆயிருமா, இது ஃபர்தராக 2 தரும். இது மெச்சூர் ஆயிருமா. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே கீழே போட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சா? இஸ் திஸ் கிளியர்? சூப்பர்.
அரித்மெட்டிக் க்ரோத்தை நம்ம ஒரு கிராஃபில் போடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனுடைய லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை டைமுக்கு அகேன்ஸ்டாக பிளாட் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸை அந்த ஆர்கனோட லென்த் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பிளாட் பண்ணால் ஒரு லீனியரான கர்வ் கிடைக்கும், அதாவது ஸ்ட்ரைட் கர்வ் கிடைக்கும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, இங்கே ஹைட் ஆஃப் த பிளான்ட்டு. ஸோ இனிஷியலாக டைம் 0ல் ஹைட் ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ டைம் போக 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 இந்த ஹைட்டும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பார்த்தீங்களா, கான்ஸ்டண்ட்டாக ஒரே அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்டர்னா அதே தான் ஃபைனல் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன்னா, எல்டி ஈக்குவல் டு L0 + RT. எல்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் டி, ஒரு 4 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ லென்த் இருக்குது. L0ங்கிறது 0, டைம் 0ல் எவ்வளோ இருந்துச்சு, இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, ரைட். ஆருங்கிறது க்ரோத் ரேட், அல்லது என்ன சொல்லலாம், ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளோ எலாங்கேஷன் இருக்குது. அப்போ ஃபைனல் லென்த் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லென்த் ப்ளஸ் RT. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் அரித்மெட்டிக் க்ரோத். அடுத்து ஜாமெட்ரிக்கல் க்ரோத். ஸோ ஜாமெட்ரிக்கல் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதான் வந்து லேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே இந்த க்ரோத்து, அதாவது செல் டிவிஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த செல் டிவிஷன் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் செல் டிவிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும், ரைட். ஸோ ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அட் அன் எக்ஸ்பனென்ஷியல் ரேட். எக்ஸ்பனென்ஷியல்னா ஈன்னு சொல்லுவோம் இல்லையா, பயங்கர ஃபாஸ்ட்டான ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஜாமெட்ரிக்கல் க்ரோத்தே ஒரு 3 ஃபேஸாக சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக க்ரோத் இருக்கிறது வந்து லேக் ஃபேஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது லாக் ஃபேஸ். லாக் புக்கு படிச்சிருப்பீங்களே, அதில் அந்த எக்ஸ்பனென்ஷியல்லாம் இருக்கும். ஸோ லாக் ஆர் எக்ஸ்பனென்ஷியல் ஃபேஸ். ப்ரோஜனி செல்ஸ்னால் ஒரு செல்லு வந்து டிவைட் ஆகி 2 செல் வருது இல்லையா, அதான் ப்ரோஜனி செல். டாட்டர் செல்லை தான் ப்ரோஜனி செல்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ப்ரோஜனி செல்லுமே மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், டிவைட் ஆகிற எபிலிட்டியை வச்சுருக்கோம். அதான் ஒரு செல் 2ஆக மாறுது, இந்த 2 செல்லாலையுமே டிவைட் ஆக முடியும். ஓகே, ஸோ ஒரு வேளை அப்போ எவ்வளோ சார் டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்குமா, 2 4 4 8 8 16 16 32 32 64 அப்படி போயிட்டே இருக்குமானா, அது டிவைட் ஆகிறதுக்கு நியூட்ரியன்ட் தேவை இல்லையா. அப்போ ஒரு வேளை நியூட்ரியன்ட் சப்ளை வந்து கம்மியாக இருக்குன்னும் போது அந்த க்ரோத் ஒரு பாயிண்டில் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸ், ஸ்டேஷ்னரினா என்னது, ஸ்டாட்டிக் ஃபேஸ், ஒரு ஸ்டேஷ்னரி அதாவது ஸ்டாட்டிக் ஃபேஸை போவோம். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நியூட்ரியன் கம்மியானோடனே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லைக் நான் என்ன சொல்கிறது, இவ்வளோ தூரம் ஒரு 100 மீட்டர் வளர்ந்துருச்சுன்னா அதே மெயின்டைன் பண்ணுறது. நம்ம செல் டிவிஷன் எப்படி சொல்கிறது, 100 மீட்டர்னு சொல்ல முடியாது. ஒரு 100 செல் வந்துருச்சுன்னா 100 செல்லாகவே இருக்கிறது, அதுக்கப்புறம் க்ரோத் ஆகாமல். ஓகே, அதாவது ஸ்டாட்டிக்காக ஸ்டேஷனரியாக இருக்கிறது. ஸோ இதுதான் ஜாமெட்ரி க்ரோத். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் ஒய் ஆக்சிஸில் சைஸ் அல்லது வெயிட் ஆஃப் ஆர்கன், அந்த ஆர்கனுடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது. ஸோ அதை போட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு எஸ் கர்வ், சிக்மாய்ட் கர்வ் கிடைக்கும். ஏன்னா இனிஷியலில் க்ரோத் வந்து பெருசாக இல்லை, அதனால் ஸ்லோவாக ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் க்ரோத் அதிகமாக இருக்குது. ஸோ டைம் ஆக ஆக வேகமாக மேலே ஏறுது பாருங்கள், அதுதான் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே மேலேயே ஏறல, இப்படியே தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிக்மாய்ட் கர்வ். அப்போது இந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கு சிக்மாய்ட் கர்வ் இருக்கும். ஓகேவா, என்ன மாதிரி லிவிங் ஆர்கனிசம்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குற நேச்சுரலான என்விரான்மெண்ட்டில் வளர்கிற லிவிங் ஆர்கனிசமுக்கு இந்த மாதிரி சிக்மாய்ட் கர்வ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இது வந்து செல்லுக்கும் பொருந்தும், டிஷ்யூக்கும் பொருந்தும், ஆர்கனுக்கும் பொருந்தும். நம்ம பிளான்ட் பற்றி பேசுகிறதுனால இந்த பிளான்ட்டோட செல், டிஷ்யூ அண்ட் ஆர்கனுக்கு இந்த ஜாமெட்ரிக்கல் க்ரோத் வந்து பொருந்தும். ஓகே, ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லலாம், இல்லை ஜாமெட்ரிக்கல் க்ரோத்துன்னு சொல்லலாம். எதை நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பனென்ஷியல் ஃபேஸ்லாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் க்ரோத்துக்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத். ஓகே, ஸோ இதோடைய ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன் என்னதுன்னா, W1 = W0 e⁻RT. ஈனாலே எக்ஸ்பனென்ஷியல், ஒன்றும் இல்லை. W1னா ஃபைனல் சைஸு, அது வந்து வெயிட்டாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். அதாவது ஃபைனல் வெயிட் என்ன, ஃபைனல் ஹைட் என்ன, ஃபைனல் நம்பர் என்ன. ஓகே, ஸோ W1 அப்படின்னா ஃபைனல், ரைட். அங்கே எல்டின்னு போட்டிருப்போம் இதில் அரித்மெட்டிக்கில். இங்கே இனிஷியல் வந்து W0, ஸோ இனிஷியல் சைஸ் எப்போனா அந்த க்ரோத் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகே, e⁻RT, ஆர் வந்து க்ரோத் ரேட், டி வந்து டைம் ஆஃப் க்ரோத், இது வந்து எக்ஸ்பனென்ஷியல் ஈக்கு போடுவாங்க, அந்த பேஸ் ஆஃப் லாக்ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் இனிஷியலாக ஒரு சைஸ் இருக்குது அப்படின்னா ஃபைனலாக எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இது அரித்மெட்டிக் க்ரோத். ஜாமெட்ரிக்கல் க்ரோத் பார்த்திங்க 1 2 2 4 4 8.
ஸோ இது என்ன அது அப்படின்னா தேர்ட் இமேஜ் ஒரு எம்ப்ரியோ டெவலப்மென்னுடைய ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ எம்ப்ரியோ வந்து ஜைகோட் இருக்கா, ஜைகோட் சிங்கிள் செல், கொஞ்சம் கொஞ்சமாக ஜைகோட் வளர வளர நமக்கு எம்ப்ரியோலாம் கிடைக்கும். ஸோ ஜைகோட்டு ஒரு செல் வந்து 2 ஆகுறது, 2 4 ஆகுறது, 4 8 ஆகுறது, 8 16 ஆகுறது வந்து ஜாமெட்ரிக் ஃபேஸு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதே யூனோ அந்த எம்ப்ரியோவில், இந்த எம்ப்ரியோவில் அரித்மெட்டிக் ஃபேஸ் வந்துடும். அரித்மெட்டிக் ஃபேஸில் என்ன நடக்கும், ஓகே இப்போ ஒரு செல் இருக்குது, அது இப்படி ஒரு செல்லு இப்படி ஒரு செல்லாக டிவைட் ஆகுதா, இந்த செல் வந்து டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி வச்சுருக்கோம். எது இது, இந்த செல் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை வச்சுருக்கோம். இந்த செல் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை வச்சுருக்காது. அப்போ இது என்ன ஆயிரும், மெச்சூர் ஆயிரும். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு இந்த டிப்பில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ எம்ப்ரியோவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி, இங்கே இருக்கிறதுக்கு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை. ஸோ கெப்பாசிட்டி டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்துருச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் அல்லது மெச்சூர் ஆகும். ஓகே, இஸ் திஸ் கிளியர்? செல்லு ரெண்டாக டிவைட் ஆகுது, டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கிறது இங்கே இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இல்லாதது இங்கே இருக்குது. புரிஞ்சிச்சா? ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரோத் ரேட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி அதுதான் குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன். அந்த குவான்டிட்டியை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னா அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும் இல்லையா, ஒருத்தரை மட்டும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போது ஒரு லிவிங் சிஸ்டமையும் இன்னொரு லிவிங் சிஸ்டமையும் கம்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 லீஃப் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் லீஃப் ஏ அண்ட் லீஃப் பி. இது ரெண்டுத்தினுடைய வளர்ச்சி க்ரோத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னா அதுக்கு 2 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். எதை மெஷர் பண்ண போகிறோம்னா டோட்டல் க்ரோத் பர் யூனிட் டைம். ஸோ இந்த லீஃபில் ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, அதே மாதிரி இந்த லீஃபில் ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, அதான் அப்சல்யூட் க்ரோத் ரேட். 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சா, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு யூனிட் டைமுக்கு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வளர்ந்துருக்கு. இது 50 இருந்துச்சு, 55 ஆயிருக்கு. இதுவும் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து வளர்ந்துருக்கு, அதான் அப்சல்யூட் க்ரோத் ரேட். அப்போ இன்னொரு வழி என்னது, இந்த growth, okay, growth of the given system per unit time expressed on a common basis. ஒன்றும் இல்லை, ஒரு யூனிட் டைமுக்கு வளர்ந்த growth, அதாவது அப்சல்யூட் growth ரேட் இருக்குது பார்த்தீங்களா, growth per unit time, அதை டினாமினேட்டரில் என்ன போடணும், இனிஷியல் பேராமீட்டரை போடணும், அதாவது இனிஷியல் வேல்யூ போடணும். அதை தான் காமன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது லெட்ஸே யூனோ அப்சல்யூட் growth 5 அப்படின்னா, ஓகே, டிவைடட் பை இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு. இப்போது இதில் அப்சல்யூட் growth எப்படி கண்டுபிடிக்கலாம், லீஃப் ஏல ஓகே ஃபைனலாக இதே நான் போடுறேனே, இதுதான் லீஃபு, இது லீஃப் ஏ, லீஃப் பி. ஸோ லீஃப் லெட் மீ டேக் யூனோ லீஃப் ஏ, லீஃப் பி, இது லீஃப் A1, ஏன்னா இது வளர்ந்துருச்சு, இப்படி இருந்தது இப்படி வளர்ந்துருச்சு. ஸோ லீஃப் ஏ உடைய என்ன க்ரோத் ரேட்டு, அரித்மெட்டிக் க்ரோத் ரேட், ஓகே சாரி அப்சல்யூட் க்ரோத் ரேட். நான் என்ன சொன்னேன், 2 சிஸ்டமுடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. வழி நம்பர் 1 அப்சல்யூட் க்ரோத் ரேட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏவுடைய அப்சல்யூட் க்ரோத் ரேட் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எவ்வளோ இருக்குது 10, இனிஷியல் எவ்வளோ இருக்குது 5. ஸோ 10 - 5 5. அண்ட் பி லீஃப்க்கும் அதே மாதிரி அப்சல்யூட் க்ரோத் ரேட் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனல் வந்து 55, இனிஷியல் வந்து 50. இதே மாதிரி தான் இருக்குது. பி லீஃபு இனிஷியல் 50, ஃபைனல் 55. ஸோ இதுக்கு அப்சல்யூட் க்ரோத்து, இதுக்கு 5 தான். ஓகே, இதே ரிலேட்டிவ் க்ரோத் ரேட் அப்படின்னா ஒன்றையும் இன்னொன்னையும் ரிலேட் பண்ணி சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, க்ரோத் பர் யூனிட் டைம் இதே தான். இது என்ன, அது க்ரோத் பர் யூனிட் டைம், ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு, க்ரோத் பர் யூனிட் டைம் பை இனிஷியல் பேராமீட்டர். அப்போது எவ்வளோ வளர்ந்துருக்கு ஏ பர் யூனிட் டைமுக்கு, 10 - 5 வளர்ந்துருக்கு, டிவைடட் பை இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு 5 இருக்குது. அப்போ 5/5 ஓகே 1ன்ற மாதிரி வரும். ஸோ யூ கெட் 100%. ஓகே, பர்சன்டேஜில் சொல்லணுன்னா. அண்டு பிக்கு வந்து அதே 55 - 50 டிவைடட் பை இனிஷியலாக 50யா 5/15 வரும். ஸோ பர்சன்டேஜில் போடும்போது 10% அப்படின்ற மாதிரி வரும். அப்போது எது அதிக பர்சன்டேஜ் இருக்குது, 100% வந்திருக்கு அப்படின்னா அது லீஃப் ஏ தான். அப்போ இதில் தான் ரிலேட்டிவ் க்ரோத் அதிகம். 5 இருந்தது அப்படியே டபுளாக இருக்குது, 10 இருக்குது. அது 50 இருந்தது 100 ஆகாமல் வெறும் 55 தான் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் க்ரோத் ரேட்
ஓகே, இதில் தான் அதிகம், அதில் கம்மி. ஸோ இந்த 2 வழி மூலமாக ஒரு சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டம்லையும் இருக்க அந்த க்ரோத்தை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஹோப் திஸ் இஸ் கிளியர். அப்போது வளர்ச்சி க்ரோத் இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை நீங்களே யோசிங்க. வாட்டர் தேவை, ஆக்சிஜன் தேவை, நியூட்ரியன் தேவை, டெம்பரேச்சர் தேவை, லைட்டு தேவை, கிராவிட்டி தேவை. சரி, எப்படி தேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லு சைஸில் வளரும். ஓகே, எப்படி வளரும்? அந்த செல்லு என்லார்ஜ் ஆகுறதுனால பிளான்ட் செல்லுடைய சைஸு வளரும். அதுக்கு என்ன தேவையா? வாட்டர் தேவை. ஏன் வாட்டர் தேவை? ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே வாட்டர் போச்சுன்னா அந்த செல்லு டர்ஜிட் ஆகுமா? இது மொத்தமாகும், டர்ஜிட் ஆகும். அப்போ டர்ஜிட் ஆகும்போது அது வளரும். செல்லுக்குள்ளே வாட்டர் போகும்போது அது எப்படி நல்லா எல்லா சைட்லேருந்தும் வெளியே எப்படி ஃபோர்ஸ் போகும். ஃபோர்ஸ் அப்படி போகிறதுனால அது அப்படியே வளர ஆரம்பிக்கும், அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகும், என்லார்ஜ் ஆகும். ஸோ வாட்டர் தான் இது ஒரு ஃபங்க்ஷனாக வாட்டர் தான் க்ரோத்துக்கு தேவைங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு என்ன காரணம் அப்படின்னா, வாட்டர் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான ஒரு மீடியமாக இருக்குது. என்னது என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி? க்ரோத்து ஆகணும் அப்படின்னா நிறைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். அனபாலிசம், கேட்டபாலிசம்னு அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்க என்சைம் தேவை, ரைட்? ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்டப் பண்ணும் இல்லையா? அப்போது என்சைம் வேலை பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு மீடியம் தேவை. அப்போது லெட்ஸே இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. வாட்டர் ப்ளூவா? லெட்ஸே இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே தான் என்ன இருக்குது? என்சைமும் இருக்குது. அப்போது இந்த என்சைம் எதில் ஆக்ட் ஆகும்? இங்கே தான் என்சைம் இருக்குது. என்சைம் எதில் ஆக்ட் ஆகும்? ஒரு சப்ஸ்ட்ரேட்டை, ஓகே, சப்ஸ்ட்ரேட்டில் என்சைமு, ஐ ஷுட் சே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சப்ஸ்ட்ரேட்டு ப்ராடக்ட் இருக்குது, ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். அப்போது ஒரு சப்ஸ்ட்ரேட்டு என்ன செய்யும்? இந்த என்சைமு ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் அட்டாச் ஆகிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்டை என்னவா மாற்றிடும்? ப்ராடக்டாக மாற்றிடும். ஆனால் அந்த சப்ஸ்ட்ரேட் என்சைம் கிட்டே வரணும். என்சைமில் ஒரு சைட் இருக்கும், ஆக்டிவ் சைட்டுன்னு. அங்கே தான் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகும். அப்போது அந்த சப்ஸ்ட்ரேட்டை என்சைமுக்கு கொண்டு வர வேலை எப்படி வரும்? வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வழியாக வரும். ஸோ இது ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குன்னா சப்ஸ்ட்ரேட்டு என்சைமுக்கு வரதுக்கு இந்த வாட்டர் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதனால தான் வாட்டர் தேவை க்ரோத்துக்கு. அடுத்து என்ன தேவை? பிளான்ட் வளர்கிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? மெட்டபாலிக் எனர்ஜியை என்னதை மெட்டபாலிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். மெட்டபாலிக் எனர்ஜினா ஏடிபி. எதுக்கு இந்த ஏடிபி? க்ரோத் நடக்கும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும், நிறைய ப்ராசஸஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸஸ்க்கெலாம், ஓகே, அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ப்ராசஸஸ்க்கெலாம் ஏடிபி கண்டிப்பாக தேவை. ஸோ ஏடிபி இருந்தால் தான் அதால் ஒர்க் பண்ண முடியும். சரி, எப்படி ஆக்சிஜன் ஏடிபிக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பிரேஷன் சாப்டர் படிச்சிருக்கீங்களே. ஸோ குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி ஏடிபி கிடைக்கும். இந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் தேவை, அதான் ரெஸ்பிரேஷன், சிம்பிள். அண்ட் நியூட்ரியன்ஸ் தேவை. நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் பிளான்ட்டால் வளர முடியும். நீங்கள் மினரல் நியூட்ரிஷன் சாப்டரில் கூட படிச்சிருப்பீங்க, ஓகே, மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மாதிரிலாம். ஸோ பேசிக்காக இந்த நியூட்ரியன்ட் எதுக்கு தேவை அப்படின்னா புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ் ஆக தேவை. ஸோ செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இருக்குது, அதில் புரோட்டோபிளாசம், சைட்டோ ப்ளஸ் நியூக்ளியஸ் தானே புரோட்டோபிளாசம், அது சிந்தசிஸ் ஆக தேவை. எப்படி சார் தேவை? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பீனா ஃபாஸ்பரஸ், அது ஒரு நியூட்ரியன் தானே, மினரல் தானே. ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவை. அதாவது நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளிக் ஆசிட் இருக்கா இல்லையா? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதெல்லாம் நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபாஸ்பேட் அப்படிங்கிற ஃபாஸ்பரஸ்ன்ற மினரல் தேவை. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த நியூட்ரியன் க்ரோத்துக்கு தேவை. என்ன ஸ்பெசிஃபிக் வேலைனா புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாகவும் ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே தான் ஃபாஸ்பரஸ் ஏடிபியில் இருக்கா. ஸோ இந்த ஃபாஸ்பரஸ் இருந்தால் தான் நமக்கு எனர்ஜி இது கிடைக்குது. அப்போ எனர்ஜி இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். அப்போ வளர்ச்சிக்கு நியூட்ரியன்ட் தேவை, சிம்பிள். அண்ட் க்ரோத் ஆகணும்னா ஒரு ஆப்டிமமான டெம்பரேச்சர் இருந்தால் தான் வளர முடியும். ரொம்ப ஹார்ஷ் டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சர், ரொம்ப லோ டெம்பரேச்சர்னா வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் லைட்டு சரியான அளவு இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ வளர்ச்சி நல்லா நடக்கும். அண்ட் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இது சாயிலு, இங்கே கீழே ரூட் இருக்குது. ஸோ கிராவிட்டி ப்ராப்பராக இருக்குன்ற போது அந்த ரூட்டுக்கு அந்த கிராவிட்டியை சென்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது கீழ் நோக்கி வளரும். எனக்கு அது ரூட்டு மேல் நோக்கி வளர்ந்துருக்கா? வளராது. ஏன்னா ரூட்டுக்கு அந்த கிராவிட்டியை சென்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது அதால் ஃபீல் பண்ண முடியாது. ஐ மீன் அந்த கிராவிட்டினால் கீழே நோக்கி வளர்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓகே,
கிரேட். இப்போ ஒரு சில கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு செல்லு வந்து டிவைட் ஆகுது, அப்போ அதை மெரிஸ்டமேட்டிக் சொல்கிறோம். டிவைட் ஆகிற செல் மெச்சூர் ஆகுதுன்னா டிஃப்ரென்சியேஷன். மெச்சூர் ஆன செல் இப்போ என்ன பண்ண போகுது, திருப்பி டிவைட் ஆக போகுது, அப்போ டி டிஃப்ரென்சியேஷன். இப்போ திருப்பி அது மெச்சூர் ஆக போகுது, ரீடிஃப்ரென்சியேஷன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். செல் இருக்கா, செல்லு, இதுக்கு நான் ஸ்டார் போடுறேன். ஸ்டார் போட்டால் என்ன அர்த்தம், டிவைட் ஆகிற செல் மெரிஸ்டமேட்டிக் செல்னு அர்த்தம். இது என்ன செய்யும், மெச்சூர் ஆகும், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது இந்த மெச்சூரான செல், ஓகே, மெச்சூரான செல் திருப்பியும் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை எடுத்துக்கோ, திருப்பி டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆகும், அப்போ அதுக்கு பேர் டி டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, அப்போ இது டிவைட் ஆகிட்டு இருக்கு, அகெயின் இந்த டிவைட் ஆகுறது திருப்பி மெச்சூர் ஆகும், அப்போ அதுக்கு பேர் ரீடிஃப்ரென்சியேஷன். இது டிஃப்ரென்சியேஷன், இது டி டிஃப்ரென்சியேஷன், இது ரீடிஃப்ரென்சியேஷன். சிம்பிளாக சொல்லிட்டேன்னா கிரேட். ஸோ அதோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஸோ ரூட் டிப்லையும் ஷூட் டிப்பில், அதாவது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் கேம்பியம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ரூட் எபிக்கல் மெரிஸ்டமும் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டமும் ப்ரைமரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கேம்பியம் வந்து அந்த செகண்டரி க்ரோத் வித் கிரித் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அங்கே இருக்க செல்கள் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக்காக இருக்குமா, கரெக்டாக தப்பா, மெரிஸ்டமேட்டிக்காக இருக்கும், டிவைட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இருக்க செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அதாவது மெச்சூர் ஆகும். ஒன்றும் இல்லை, மெரிஸ்டமேட்டிக் செல் மெச்சூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஏன் மெச்சூர் ஆகுது உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு அது மெச்சூர் ஆகுது. ஓகே, இந்த ப்ராசஸில் அப்படி மெச்சூர் ஆகும்போது என்ன, மெச்சூர்னா என்ன ஆகும், அதுக்குள்ளே என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை, அந்த செல்கள் அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும். ஓகே, அதோடைய செல்வால்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், திக்கனிங் ஆகும், புரோட்டோபிளாசம்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இந்த சேஞ்சஸ் வந்து சில சேஞ்சாக இருக்கலாம், இல்லை நிறையா சேஞ்ச் இருக்கலாம். ஓகே, டிஃப்ரென்சியேஷன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்து அது மெச்சூர் ஆகலாம், இல்லை கொஞ்சம் சேஞ்ச் நடந்தும் மெச்சூர் ஆகலாம். அப்போது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு சிலர்லாம் சின்ன பிள்ளையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வளர்ந்தோடனே பார்த்தா டோட்டலாக மாறி இருப்பாங்க, அதுவும் மெச்சூரேஷன் தான். ஒரு சிலர் சின்ன பிள்ளை இருந்த மூஞ்சியே இருக்கும், அதுவும் மெச்சூரேஷன் தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கியரி எலமெண்ட், ஒன்றும் இல்லை, ஜைலம்ன்ற வேஸ்குலர் டிஷ்யூ, வாட்டரை கண்டக்ட் பண்ணுற ஜைலம்ன்ற வேஸ்குலர் டிஷ்யூவில் ட்ரக்கின்னு ஒரு டிஷ்யூ இருக்குது. அது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, ஓகே, டு ஃபார்ம் அ ட்ரெக்கியரி எலமெண்ட். ட்ரெக்கியரி எலமெண்ட் அப்படிங்கிறது மெச்சூர் ஆனது, மெரிஸ்டமேட்டிக் டிவைட் ஆகிட்டு இருக்க மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆன ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூ தான் இந்த ட்ரெக்கியரி எலமெண்ட். அப்போது அது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மெச்சூரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு அது தன்னுடைய புரோட்டோபிளாசமை இழந்திருக்கும். ஏன் சார், மெச்சூர் ஆகுதுன்னா நல்ல ஸ்ட்ரென்த் ஆகுறது தானே, எதுக்கு புரோட்டோபிளாசமை போய் இழக்கணும்? இந்த ட்ரெக்கிட் வந்து புரோட்டோபிளாசமை இழந்தாதான் அதோட ஃபங்க்ஷன் நல்லா பண்ண முடியும். அந்த வாட்டர் கண்டக்ஷன் அந்த ப்ராசஸுக்கு இது இழந்தாதான் அது பண்ண முடியும். இது ஆக்சுவலி டெட்டு, ஏன்னா சைட்டோபிளாஸ் நியூக்ளியை இழந்துட்டு அந்த செல்லு செத்த செல்லு, அப்போ இது டெட் செல். வேறு என்ன சார், மெச்சூர் ஆகும்போது வேறு என்ன மாற்றம் நடக்கும் இந்த ட்ரெக்கிடில் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் எலாஸ்டிக் லிக்னோசெல்லுலோசிக் செல்வால் வந்து ஃபார்ம் ஆகும். செல்வால் ஃபார்ம் ஆகும், அந்த செல்வால் எப்படி இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்குது. லிக்னின்ற கெமிக்கலும் செல்லுலோஸ்ன்ற கெமிக்கலும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ரைமரி வாலில், அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற செகண்டரி வால். அப்போ செல்வால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்வால் இருக்கணும் அப்படின்னா, இது லாங் டிஸ்டன்ஸுக்கு வாட்டரை வந்து கேரி பண்ணும். யார், ட்ரெக்கிடு. ஸோ இது சாயில், ஓகே, இது சாயில், இது ஸ்டெம்மு, இது ரூட்டு. ஓகே, இந்த ஸ்டெம்மு ரொம்ப பெருசாக இருக்குன்னா நிறைய டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப நீளத்துக்கு வாட்டரை கேரி பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெக்கிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் சொல்லுங்கள், இது ஹைட் ஏற 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 கிராவிட்டி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும், அப்போ அதில் டென்ஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த செல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த டென்ஷனை மீறி வாட்டரை டிரான்ஸ்லோகேட் பண்ணி கூட்டுட்டு போகும். ஸோ இது மாதிரியான மாற்றங்கள் ஒரு செல் டிவைட் ஆகிருக்கிற செல் மெச்சூர் அல்லது டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது நடக்கும். ஓகே, இப்போ டி டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, சிம்பிள், நான் ஆல்ரெடி சொன்னது தான். டிஃப்ரென்ஷியேட் ஆனது திருப்பியும் டிவைட் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ லிவிங்காக இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் ஆன, அதாவது மெச்சூர் ஆன செல் வந்து ஓகே டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்திருக்குமா, இப்போ திருப்பி டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணிக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ். அப்போ என்ன கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ அதுதான் டி டிஃப்ரென்ஷியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியமும் கார் கேம்பியமும் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியமும் சரி கார் கேம்பியமும் சரி, ஏன்னா இது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, செகண்டரி மெரிஸ்டம்.
ஓகே, இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? ஒரு டிவைட் ஆகாத மெச்சூரான டிஃப்ரென்ஷியேட் ஆன ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த பேரன் கைமா. இது நீங்கள் அனட்டாமியில் படிச்சிருப்பீங்க, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரன் கைமா வந்து பெர்மனன்ட் அல்லது மெச்சூரான டிவைடான செல். அப்போது மெச்சூரான டிஃப்ரென்ஷியேட்டான செல், மெச்சூர் அண்ட் ஓகே டிஃப்ரென்ஷியேட்டட் பேரன் கைமா. இதிலிருந்து மெரிஸ்டம் வருது. புரிஞ்சுச்சா? நான் ஆல்ரெடி சொன்னேன், டிஃப்ரென்ஷியேட் ஆனதுலேருந்து டிவைட் ஆகிற செல் வருதுன்னா டி டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இது ஸ்டெம்மோட கிராஸ் செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜைலம் ஃப்ளோயம் இருக்கிற வாஸ்குலர் பண்டில். ஓகே, இந்த இடையில உங்களுக்கு இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் இருக்கும். இது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் எங்கே அப்படின்னா, இது ஒரு வாஸ்குலர் பண்டில், இது ஒரு வாஸ்குலர் பண்டில், ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில, ஓகே, இடையில இந்த இடத்துல இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் கார் கேம்பியம் எங்கே சார் ஃபார்ம் ஆகும்னா, இங்கே அவுட்டர் ரீஜனில் இந்த கார்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்டெக்ஸ் தான். கார்டெக்ஸ் அப்படிங்கிறதும் என்னது தான்? பேரன் கைமா செல் தான். புரிஞ்சிச்சா? கார்டெக்ஸும் என்னது தான்? பேரன் கைமா செல்லு தான். அதுதான் கார் கேமியமாக இந்த இடத்துல மாறும். இந்த இடம் அவுட்டரில், இந்த இடம் அவுட்டரில். ஓகே, ஸோ அது கார் கேம்பியம். அப்புறம் ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில இருக்கிற இடத்துல பேரன் கைமா இன்டர்ஃபெசிகுலராக மாறும். ஸோ வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில், ஜைலம் ஃப்ளோயமுக்கு நடுவில், அதாவது வாஸ்குலர் பண்டலுக்கு உள்ள, புரிஞ்சிச்சா? வாஸ்குலர் பண்டில் ஜைலம் ஃப்ளோயமுக்கு நடுவில், வாஸ்குலர் பண்டலுக்கு உள்ள இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் அனடாமியில் படிச்சிருப்போம். ஒரு வாஸ்குலர் பண்டலுக்கும் இன்னொரு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையில இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். ஸோ இது சேரும்போது வாஸ்குலர் கேம்பியம். இவங்க சொல்கிறது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் வந்து ஒரு வாஸ்குலர் பண்டலுக்கும் இன்னொரு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையில ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து எங்கேருந்து வருது? டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்லேருந்து வருது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்ரென்சியேஷன். ரீடிஃப்ரென்சியேஷனா ரொம்ப சிம்பிள். டிவைட் ஆகிட்டு இருக்க செல் திருப்பி மெச்சூர் ஆகும். அப்படி டி டிஃப்ரென்ஷியேட் ஆன அந்த செல், டி டிஃப்ரென்ஷியேட்னா இப்போ டிவைட் ஆகிட்டு இருக்கு, அதான் மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, யா, இப்போ என்ன பண்ணோம்? ஒன்ஸ் அகெயின் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இழந்துட்டு மெச்சூர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஓகே சார், பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம க்ரோத்னா என்னென்னு பார்த்துட்டோம், டெவலப்மெண்ட்னா என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசமுடைய வாழ்க்கை சைக்கிளில் நடக்கிற எல்லா சேஞ்சுமே டெவலப்மெண்ட் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும் இல்லையா? இப்போ எல்லா சேஞ்சுமே டெவலப் ஆகி தான் முடியும். கடவுள் ஒரு ஆர்கனைசமை படைக்கும் போதே பார்ன் ஆகிட்டு நல்லா டெவலப் ஆகி எண்ட் ஆகிற மாதிரி தான் படைச்சிருப்பாரு. ஓகே, ஸோ பிளான்ட்னு எடுத்துனா அந்த சீடு ஜெர்மினேட் ஆகுறது, சீடு வளர்லேருந்து பிளான்ட் வரலேருந்து ஃப்ளவரு ஃப்ரூட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு வயசாகிற வரைக்கும், அதான் செனசன்ஸ். அதாவது அந்த பார்ட்ஸ் வந்து வயசாகி பேடாகி கீழே உழுவுற வரைக்கும் இது ஒரு லைஃப் சைக்கிளில் இருக்க ஸ்டார்டிங். சீடு ஜெர்மினேஷன் ஸ்டார்டிங்கு, செனசன்ஸ் வந்து எண்டிங்கு. பிளான்ட்டுக்கு வயசாகி அந்த பாட்டு கீழே விழுவுறது. இதுக்கு நடுவில் நடக்கிற எல்லா சேஞ்சுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இது டிஷ்யூஸுக்கும் பொருந்தும், ஆர்கன்ஸுக்கும் பொருந்தும். சார், அந்த ஒட்டுமொத்த ஆர்கனிசம், அந்த ஒட்டுமொத்த பிளான்ட்டை அதில் நடக்கிற சேஞ்ச் தான் டெவலப்மெண்ட்டா? இல்லை, அந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு டிஷ்யூ, ஒரு ஆர்கன், அதில் நடக்கிற சேஞ்சுமே டெவலப்மெண்ட்டு தான். அது எல்லாம் சேர்ந்து தானே ஆர்கனிசமில் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இது வந்து என்சிஆரில் இருக்கிற ஒரு இமேஜ், ஒன்றும் இல்லை. மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து டிவைட் ஆகிட்டு இருக்கா? ஓகே, அது அடுத்து என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா பிளாஸ்மேட்டிக் க்ரோத். இதை தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாசம் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாசம். ஸோ அந்த பிளாஸ்மா இன்க்ரீஸ் ஆகும்போது செல் எலாங்கேட் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து மெச்சூரேஷன் ஆகுமா? நம்ம என்ன சொல்கிறது, க்ரோத்தினுடைய ஃபேஸஸில் மெரிஸ்டமேட்டிக், எலாங்கேஷன், மெச்சூரேஷன் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்து வந்து மெச்சூரேஷன். அதுதான் இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன எக்ஸ்ப்ளனேஷனா டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அது இப்போ மெச்சூர் செல் ஆயிடுது. அது வயசாக லேட்டாக செனசன்ஸ் வருது. அதாவது வயசாக அதோடைய பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். அதான் செனசன்ஸ். அப்புறம் ஃபைனலாக செத்துரும். ஓகே ஓகே கிரேட். ஸோ இந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்குது மெரிஸ்டமேட்டிக் செல்லில். கிரேட். ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ டிஃப்ரெண்ட் பாத்வே. என்ன டிஃப்ரெண்ட் பாத்வே? இன் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட் ஆர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒன்றும் இல்லை, இது ஒரு யூனிக்கான கான்செப்ட் இந்த டெவலப்மெண்ட்டில். பிளான்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கும், ஓகே, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லா கவனிங்க, இதர் என்விரான்மெண்ட்டுக்கோ அல்லது
அதனுடைய வாழ்க்கையினுடைய ஃபேஸ் பகுதி. இப்போ ஹியூமனுக்கு டீனேஜ், அடல்ட்ஹுட், அதாவது சைல்டுஹுட், டீனேஜ், அடல்ட்ஹுட்னு ஃபேஸஸ் இருக்குது. அப்போ பிளான்ட்டுமே அதனுடைய வாழ்க்கைக்கு ஃபேஸஸ் இருக்குது. பிளான்ட் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபேஸுக்கோ அல்லது என்விரான்மெண்ட்டுக்கோ ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணும், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபீச்சருக்கு பேர் பிளாஸ்டிசிட்டி. இருங்க, இப்போ நான் எக்ஸாம்பிளை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஃபீச்சருக்கு பேர் என்ன, பிளாஸ்டிசிட்டி. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஃபைல் அப்படின்னா லீஃபா, ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட்டா, இந்த காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். ஓகே, காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பருடைய லீஃபு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிசிட்டி. எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஜுவனைல் பிளான்ட்னா என்னப்பா, யங் ஸ்டேஜில் இருக்க பிளான்ட்டு. ஸோ யங் ஸ்டேஜில் இருக்க பிளான்ட்டுடைய லீஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிளான்ட் இன் த மெச்சூர் ஸ்டேஜ். ஸோ அடல்ட் அல்லது ஓல்டு அல்லது மெச்சூர் பிளான்ட்டோட இலையும் யங் பிளான்ட்டோட இலையும் டிஃப்ரெண்ட். சார் ரெண்டு இலையும் ஒரே பிளான்ட்டா வேறு பிளான்ட்டா? ஒரே பிளான்ட்டு தான். ஓகே, எங்கே அப்படின்னா யூ கேன் சி, வேர் இஸ் தேட், யா, லார்க்ஸ்பர். லார்க்ஸ்பரில் யங் பிளான்டோட இலை இப்படி இருக்குது, அடல்ட் பிளான்டோடைய இலை இப்படி இருக்குது. ரெண்டு இலையும் வேறு வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் பிளாஸ்டிசிட்டி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையுடைய ஃபேஸ் வந்து யங் ஸ்டேஜா, அப்போ ஒரு மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இலை வந்து அந்த மாதிரி இருக்குது. ஃபேஸ் வந்து அடல்ட்டா, அப்போ வேறு மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணும், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். யங்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அடல்ட்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ லீஃபினுடைய ஷேப்பில் இப்போ டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் என்விரான்மெண்ட்டில் இருக்க லீஃபோட ஷேப்பும் வாட்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லீஃபோட ஷேப்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எந்த பிளான்ட்லனா பட்டர் கப். என்ன கப்? பட்டர் கப் அப்படின்ற பிளான்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க என்விரான்மெண்ட்னால ஹெட்டிரோஃபைலஸ், அதாவது லீஃபு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயம். ஸோ இது பார்த்துக்கோங்க. லேண்ட் ஹேபிடேட், அதாவது ஏரு அதெல்லாம் இருக்கிற லேண்ட் ஹேபிடேட்டில் லீஃப் எப்படி இருக்குது. ஸோ வாட்டர் இருக்கிற ஹேபிடேட்டில் லீஃப் எப்படி இருக்குது, எதுலனா பட்டர் கப். ஸோ இது வந்து பிளாஸ்டிசிட்டி டெவலப்மெண்ட்டில் இது ஒரு ஃபீச்சர். என்ன டெவலப் ஆகுது, ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. ஓகே, இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. ஓகே சார், டெவலப் ஆகுது, இது எப்போ பாரு டெவலப் ஆகிட்டே இருக்குமா, இல்லை டெவலப்மெண்ட் எப்பயாவது ஏறி இறங்குமா? ஆமாம், ஏறி இறங்கும். அதான் சொல்கிறாங்க, ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால பிளான்ட் டெவலப்மெண்ட் ஏறி இறங்கும். இட் கேன் பி இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர். பிளான்ட்டுக்குள்ளே இருக்கா ஃபேக்டரு, இன்ட்ரென்சிக். பிளான்ட்டுக்கு வெளியே இருக்கா ஃபேக்டரு, அது எக்ஸ்ட்ரென்சிக். ஸோ பிளான்ட்டுக்குள்ளே இருக்க ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்கிறது, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் அல்லது அதோடைய டிஎன்ஏ பொறுத்து. அந்த டிஎன்ஏல இவ்வளோதான் வளரணும்னு இருக்குன்னா அவ்வளோதான் வளரும். ஓகே, அண்ட் இன்னொரு இது என்னதுன்னா இன்டர் செல்லுலார், அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்க ஒரு ஃபேக்டர் என்னதுன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளான்ட் ஹார்மோன். அப்போ பிளான்ட் ஹார்மோன் இருந்துச்சுன்னா வளர்ச்சி இருக்கும், கம்மியாச்சுன்னா வளர்ச்சி இருக்காது. ஒரு சில பிளான்ட் ஹார்மோன் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சிலது வளர்ச்சியை கம்மியாக்கும். ஸோ அது மாதிரி விஷயம். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன சார் அப்படின்னா லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன். ஆல்ரெடி சொன்னேன், இந்த விஷயம்லாம் வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னா வளர்ச்சி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. அப்போ இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு இது குறையும் போது வளர்ச்சி கம்மியாகும். அப்போ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் த க்ரோத். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பிளான்ட் க்ரோத்னா என்ன, பிளான்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னால் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது நம்ம அதை என்ன சொல்லலாம், பிளான்ட் பிஜிஆர், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கலாம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் தான், அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, சொன்ன மாதிரி அது கெமிக்கல் காம்பவுண்ட். நிறைய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. ஒரு சில பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரோட கெமிக்கல் காம்போசிஷன் சிம்பிளாக இருக்கும். ஒரு சிலது ஐ ஷுட் சே என்ன சொல்கிறது, ஒரு பென்சின் ரிங் இருக்கும், இன்னொரு இதில் 2 பென்சின் ரிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டருக்கு இன்னொரு பேர் பிளான்ட் ஹார்மோன் அல்லது ஃபைட்டோ ஹார்மோன்.
ஓகே, என்னென்ன ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் இருக்குது சார் அப்படின்னா இண்டோல் காம்பவுண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இண்டோல் 3 அஸ்டிக் ஆசிட், தேர்ட் பொசிஷனில் அஸ்டிக் ஆசிட் இருக்கும். ஓகே, ஐ ஷுட் சே தேர்ட் பொசிஷனில் இண்டோல் இருக்கும், ஐஏஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த இண்டோல், அதோட இமேஜ். மெயினாக ஆக்சின் அப்படிங்கிற பிளான்ட் ஹார்மோன் இந்த கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் அடினைன் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது N6 ஃபுர்ஃபுரைல் அமினோபியூரைன் கைனட்டின்னு சொல்லுவோம். 6th பொசிஷனில் நைட்ரஜன் இருக்கும், அதுக்கான இமேஜ் இஸ் திஸ். ஓகே, 6th பொசிஷனில் யூ கேன் ஃபைண்ட் த நைட்ரஜன். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கெரோட்டினாய்டு. கெரோட்டினாய்டு வந்து இந்த ஆரஞ்ச் கலரை தரக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா அப்சிசிக் ஆசிட் ஏபிஏ அப்படிங்கிற பிளான்ட் ஹார்மோன் தான் எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் கைனட்டின் அப்படின்ற பிளான்ட் ஹார்மோன். ஓகே, ஐ ஷுட் சே சைட்டோகைனின் வரும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்து டெர்பீன்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஜிப்ரலிக் ஆசிட் ஜிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது GA3 ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள் பிளான்ட் ஹார்மோனுக்கு. ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஜிப்ரலிக் இது அப்சிசிக் ஆசிட் ஏபிஏ. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் ஜிப்ரலிக் ஆசிட் ஓவர் ஹியர். சூப்பரா ஸ்ட்ரக்சரு. லாஸ்ட்டாக யூ ஹேவ் கேஸஸ்ஸு, அதாவது கேஸே பிளான்ட் ஹார்மோனாக இருக்குது. ஸோ எதுன்னு சொல்லணும்னா எத்திலீன், C2H4. எத்திலீனுக்கு தான் ஃபார்முலா. ஓகே, C2H4. கிரேட். ஸோ இதுதான் என்னது பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இப்போது பிளான்ட் ஹார்மோன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஓகே, அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் பசங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? ஜஸ்ட் டெல் மீ, இஸ் திஸ் கிளியர் டில் நவ்? வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம 2 குரூப்பாக பிரிக்கலாம். பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது அதை ப்ரொமோட் பண்ணும், பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார். இன்னொன்று அந்த பிளான்ட் க்ரோத்தை குறைக்கும், அதாவது இன்ஹிபிட் பண்ணும், பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார். ஓகே, ஸோ ஒரு குரூப் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, எப்படி சார் ஹெல்ப் பண்ணும்? பிளான்ட் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிடும்? செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், செல் என்லார்ஜ்மெண்ட், அதாவது செல் டிவைட் ஆச்சுன்னா க்ரோத் தானே, செல் பெருசாச்சுன்னா க்ரோத் தானே. அண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஒன்றும் இல்லை, ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அதோட டிப்பில் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கணும், ரூட்டோட டிப்பில் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் வாஸ்குலர் கேம்பியம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கணும். அப்போ அதோடைய பொசிஷன், ஒவ்வொரு பார்ட்டும் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஸோ அந்த ப்ராசஸும் க்ரோத்தோட ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு பிஜிஆர் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் வந்து ஹெல்ப் பண்ணும். வேறு என்னென்னா ட்ராபிக் க்ரோத். ட்ராபிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபோட்டோட்ராபிக் ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபோட்டோட்ராபிக், ஃபோட்டோனா லைட்டாக, ஸோ லைட்டு நோக்கி பிளான்ட்டை வளர வைக்கிறது காரணம் ஒரு பிளான்ட் ஹார்மோன். ஜியோட்ராபிக்னு ஏர்த்தை நோக்கி ரூட்டை வளர வைக்கிறது இன்னொரு ஹார்மோன். ஸோ அதுதான் ட்ராபிக் க்ரோத், அதுவும் ஒரு க்ரோத் ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த என்ன சொல்கிறது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணும், ஃப்ளவரிங்கிறதும் ஒரு க்ரோத் தானே. ஃப்ரூட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும், சீடு ஃபார்மேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார். எக்ஸாம்பிள் 3 பிளான்ட் ஹார்மோன், ஒன்று ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், மொத்தம் 5 படிப்போம். இது 3 இல்லாமல் அப்சிசிக் ஆசிட், எத்திலின் படிப்போம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து இட் இஸ் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார். அடுத்து பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார். சொன்ன மாதிரி ஒரு வேலை சார், பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார் க்ரோத்தை கெடுக்குது, அப்புறம் எதுக்கு கடவுள் அதை வச்சிருக்காரு? ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த நேரத்தில் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறது நல்லது, புரிஞ்சுச்சா? நம்ம உடம்புலே கூட ஹார்மோன்ஸு இன்ஹிபிட் பண்ணுற ஹார்மோன்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு லெவல் ரொம்ப ஏறிடுச்சுன்னா அதை குறைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஏதோ ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஹிபிட்டார். என்ன சார் ஏதோ ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயோட்டிக்னா லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங்கா. ஸோ லிவிங் திங் மூலமாகவோ ஒரு நான் லிவிங் திங் மூலமாகவோ ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. நான் லிவிங்னா இப்போ விண்டு பயங்கரமாக காற்றடிக்குது, அப்புறம் டெம்பரேச்சர் பயங்கர ஹீட்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து இந்த பிளான்ட்டு வளருது சரியில்லை அப்படின்னு அதோடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணும். இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, இன்ஹிபிட் பண்ணும். எக்ஸாம்பிள் டார்மென்சி பார்த்துக்கிங்கன்னா இந்த சீடு பார்த்திங்கன்னா வளராமல் ஓகே ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும், அதான் டார்மெண்ட் ஃபேஸ். ஏன்னா வெளியே இருக்க கண்டிஷன் அன்ஃபேவரபிள், டெம்பரேச்சரு அதெல்லாம் சரியில்லை. ஸோ இப்போ நீ வளர்றது நல்லதில்லை, அப்போ நீ டார்மெண்ட்டாக இரு அப்படின்னு அந்த ஹார்மோன் அதை ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கும். அண்ட் அப்சிஷன் அப்படிங்கிறது என்னது, அந்த பழைய பாட்டெலாம் ஃபால் ஆகிறது. ஓகே, ஸோ பழைய பாட்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு இந்த பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த இன்ஹிபிட்டார் இருக்கிறதுனால அதில் வளர்ச்சி இருக்காது.
வளர்ச்சி இல்லைங்கும் போது அது பழசாயிருச்சுன்னா கீழே ஃபால் ஆகும், அதான் அப்சிஷன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் அப்சிசிக் ஆசிட் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா பிஜிஆர் எத்திலின். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 குரூப்லேயும் வரும். எதில் வரும்? உங்கள் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார்லேயும் வரும், இன்னிபிட்டார்லேயும் வரும். ஆனால் அது லைக் என்ன சொல்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் பிளான்ட் க்ரோத் இன்னிபிட்டார் தான். அதனால தான் இந்த கேட்டகரியில் போட்டிருக்கோம். பட் நீங்கள் என்ன வைக்கணும்னா அது ப்ரொமோட்டார்லேயும் வரும், இன்னிபிட்டார்லேயும் வரும். பெரும்பாலான நேரங்களில் அது இன்னிபிட்டாராக நடந்துக்குது. ஓகே, ஒவ்வொரு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் பிளான்ட் ஹார்மோனை கண்டுபிடிச்சதுக்கே ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதையை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின். ஸோ 5 குரூப்பை கண்டுபிடிச்சதுமே ஒரு யதார்த்தமாக கண்டுபிடிச்சது தான். ஸோ ஆக்சின் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டார்வின் அப்புறம் அவரோட பையன் ஃப்ரான்சிஸ் டார்வின் என்ன பண்ணாங்க, ஒரு கெனாரி கிராஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுடைய கோலியோப்டைல் எடுத்தாங்க. என்னப்பா இது கோலியோப்டைல்? ஸோ இதான் சீடு வளரும் போது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பார்ட் மாதிரி வளரும். ஓகே, அது ஷூட்டோட பார்ட்டு. அதுலேருந்து தான் ஸ்டெம் ஷூட்டு, அந்த பிரான்ச்சஸ்ஸு, லீஃப்லாம் வரப்போகுது. ஸோ அந்த கெனாரி கிராஸினுடைய பிளான்ட்டுடைய கோலியோப்டைல் எடுத்து இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுச்சா, இதான் அந்த கோலியோப்டைல் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுச்சு, இவங்க லைட் அடிக்கிறாங்க. அந்த லைட்டு ஒரு சைடாக போகுது. ஓகே, ஒரே சைட்லேருந்து பாஸ் ஆகுது. அதனால யூனினா ஒரு சைடு இல்லையா, அண்டு லேட்ரல், அதாவது சைட்லேருந்து யூனிலேட்ரல் சைட்லேருந்து லைட் அடிக்கும்போது இந்த கோலியோப்டைல் லைட் இருக்கிற இடத்த நோக்கி வளருது. அதாவது அந்த இடத்த நோக்கி வளருது. ஸோ லைட் இப்படி அடிக்கிறாங்கன்னா இந்த இடத்த நோக்கி அந்த கோலியோப்டைல் வளருது. ஓகே, ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கோலியோப்டைலினுடைய டிப்பில் தான் ஓகே அந்த கோலியோப்டைல் இப்படி வளைஞ்சதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னது, அந்த டிப்பில் தான் சைட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ் தட் காஸ்ட் த பெண்டிங் ஆஃப் த கோலியோப்டைல் பெண்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த டிப்பில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அங்கேயே மட்டும் இன்ஃபர்மேஷன் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ டிப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு விஷயம் கீழெல்லாம் மெசேஜ் அனுப்பி இவங்கள பெண்டு பண்ணுது. எப்பா இங்கே இது அப்படியே இப்படி இருக்க என் கையை இப்படி பெண்ட் ஆகணும்னா இங்கே பெண்ட் ஆகணும், இந்த மொத்த இடமும் இப்படி பெண்ட் ஆகணும், கொஞ்சமாக பெண்ட் ஆகணும். அப்போ இந்த டிப்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல் இடத்துக்கும் போய் இப்படி பெண்டு பண்ணுது. ஸோ இது மூலமாக தான் அவங்க கண்டுபிடிச்ச அந்த அப்சர்வேஷன் இது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் FW வென்ட்டுங்கிற சயின்டிஸ்ட்டு கோலியோப்டைல் டிப்பில் இருந்து ஆக்சினை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி லேபில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாரு. எதோட கோலியோப்டைல்னால் இது ரொம்ப முக்கியம், ஓட்டு பிளான்ட்டோடைய அந்த கோலியோப்டைல். சீட்லிங்னா என்னப்பா, ஃபஸ்ட்டு அந்த சீடு கொஞ்சமாக வளர்றது, இதுதான் சீட்லிங் ஸ்டேஜ். ஸோ அதோட கோலியோப்டைல்லேருந்து FW வென்ட் வந்து எடுத்துருக்காரு. ஸோ இதுதான் உங்கள் கெனாரி கிராஸ். ஓகே, ஸோ ஆக்சின் எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். அடுத்து ஜிபர்லின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சீட்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் ஒரு சீட்லிங். ஓகே, மெயினாக ரைஸ் சீட்லிங். ஓகே, ரைஸ் பார்த்தீங்களா, ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த ரைஸ் சீட்லிங்க்கு ஒரு வியாதி வந்துச்சு, அதுக்கு பேர் பக்கானே வியாதி. ஜாப்பனீஸில் பக்கானேனா ஃபூல்னு அர்த்தம், அதனால தான் ஃபூலிஷ் டிசீஸ்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பக்கானேனா ஃபூலிஷ் சீட்லிங், அந்த சீட்லிங்கை முட்டாள்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த சீட்லிங் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து வெயிட் தாங்காமல் சாஞ்சு போயிடும். ஓகே, அப்போ அதான் ஃபூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருனால வருதுன்னா, ஒரு ஃபங்கைனால இந்த டிசீஸ் வருது. ஃபங்கைக்கு பேர் ஜிப்ரலா ஃபியூஜிகுராய். சொன்ன மாதிரி ஜாப்பனீஸு, ஸோ அவங்க வச்ச பேர், அதாவது ஜப்பான் நாட்டில் அது கண்டுபிடிச்சாங்க, அவங்க வச்ச பேர் ஜிப்ரலா ஃபியூஜிகுராய். ஸோ அதே ஜாப்பனீஸ் குரோசாவா 1926 என்ன பண்ணுறாரு, இந்த டிசீஸ் வந்து ரைஸ் சீட்லிங்கில் வருது. எப்போ வருது அப்படின்னா, இந்த ஃபங்கை ஜிப்ரலா ஃபியூஜிகுராய் அப்படிங்கிற ஃபங்கையை போட்டோன்னா வருது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ஃபங்கையிலேருந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வருது, ஏதோ ஒரு கெமிக்கல் வருது. அந்த கெமிக்கல் தான் இந்த பிளான்ட்டில் இந்த ஒரு டிசீஸ், அதாவது நல்லா ஹைட்டாக வளர்கிறதுக்கு, நல்லா நோட் பண்ணுங்கள், அந்த பிளான்ட் நல்லா ஹைட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இப்போ செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி வரும், ரைட்? ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத லேட்டராக இவர் தான் வந்து ஓகே கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறாரு, ரைஸ் சீட்லிங்கில் இந்த மாதிரி ஃபங்கை போட்டால் பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அதை ஜிப்ரலிக் ஆசிட், எப்பா அவர் சொன்னார் இல்லையா, இந்த ஃபங்கை தான் இது வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு,
அந்த ஃபங்கையிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும்பா, அதுதான் இதை காஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் தான் ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ அடுத்த டிஸ்கவரி வந்து ஸ்கூஜ் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, டொபாக்கோ ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறாரு. ஓகே, டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஆர்கானிசமுடைய ஒரு டிஷ்யூ எடுத்துப்பாங்க. இப்போ ஹியூமனில் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறாங்கன்னா லிவர்லேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து, ஓகே, குட்டியான பார்ட்டை எடுத்து புது லிவரே க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் பிளான்ட்லோட ஒரு பார்ட் எடுக்கிறாரு. எந்த பார்ட்னா இன்டர்நோடை வந்து எடுக்கிறாரு. ஸோ இது சாயில், இது ஸ்டெம் அப்படின்னா அங்கங்கே நோட்ஸ் இருக்கும். ஓகே, நோட்ஸுக்கு இடையில இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் இன்டர்நோட். அப்போது இன்டர்நோட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறாரு, பிரித்து எடுக்கிறாரு. ஓகே, எந்த ஸ்டெம்மோட இன்டர்நோட்னா டொபாக்கோ ஸ்டெம்மோடைய இன்டர்நோட்லேருந்து ஒரு பார்ட் எடுக்கிறாரு. அந்த பார்ட் ஆக்சுவலி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பார்ட் ஆக்சுவலி இன்னும் டிவைட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதான் மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். டிஃப்ரென்ஷியேட் ஆகலை அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது, டிவைட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்படி அந்த கேலஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேலஸ் அது வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். ஓகே, இதுலேருந்து எடுத்தாங்க. ஓகே, இதுலேருந்து எடுத்தாங்க. அது இன்னும் என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஓகே, ஆனால் அதை நம்ம மோஸ்ட்லி எப்படி யோசிப்போம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் ஆகலைன்னா டிவைட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. டிவைட் ஆகும், ஆனால் அது எப்போ டிவைட் ஆகுன்றது தான் ரொம்ப முக்கியம். கேலஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, டிவைட் ஆக போகுது தான், ஆனால் எப்போ ஆகுது, அதாவது ப்ரோலிஃபரேட்டட் எப்போ ப்ரோலிஃபரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்சின், ஓகே, ஆக்சின் ஆட் பண்ணும். ஆக்சினோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணும்போது அந்த கேலஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சைட்டோகைனின் இருக்குது பார்த்தீங்களா, சைட்டோகைனின்ற ஹார்மோன். ஓகே, சைட்டோகைனின்ற ஹார்மோன் ஆக்சினோட சேர்த்து சைட்டோகைனின்ற ஹார்மோனை இந்த டொபாக்கோ ஸ்டெம்மோடைய இன்டர்நோட்லேருந்து எடுத்து அந்த கேலஸில் போட்டிங்கன்னா இந்த கேலஸ் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். டிஷ்யூ கல்ச்சரில் ஜென்ரலாக ஒரு பார்ட் எடுப்பாங்க, அது மெச்சூர் ஆகாமல் இருக்கும், அதை டிவைட் பண்ண வச்சு அதை மெச்சூர் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ டிவைட் ஆகும் தான், நான் சொன்ன மாதிரி டிவைட் ஆகும். அது எப்போ ஆகுன்றதான் முக்கியம். ஒரு சில கெமிக்கல்ஸை போடணும். ஸோ ஆக்சினோட சேர்த்து சைட்டோகைனையும் போடணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது தெரியல. ஓகே, அவங்களாம் என்ன தெரியுமா போட்டாங்க, சைட்டோகைனின் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல. அவங்க போட்டது இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது பாருங்கள், சைலம் அண்ட் ஃப்ளோயம், அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டாங்க. அதுலேயும் சைட்டோகைனின் இருந்திருக்கு. ஏன்னா வாஸ்குலர் டிஷ்யூ க்ரோ ஆகணும்னா சைட்டோகைனின் தேவை. இப்போ அதிலே இருந்திருக்கு, அதை போட்டும் இவங்க எதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஈஸ்ட்டும் க்ரோ ஆகும், அப்போ அதுலேயும் இன்னும் சைட்டோகைனின் இருந்திருக்கு. அப்புறம் கோகனட் மில்க், டிஎன்ஏ, இதில் எல்லாமே செல் டிவிஷன்ஸ் நடக்கும். இப்போ அதிலே சைட்டோகைனின் இருந்திருக்கு. இதுதான் அவங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லேட்டராக தான் சைட்டோகைனின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மில்லர் 1955 தான் எப்பா நீங்களாம் போட்டிங்களா அதில் சைட்டோகைனின் இருந்திருக்குப்பா, அதனால தான் அந்த கேலஸ் டிவைட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, ஸோ என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாரு, ஐடென்டிஃபைட் அண்ட் கிறிஸ்டலைஸ் த சைட்டோகைனசிஸ் ப்ரொமோட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். சைட்டோகைனசிஸ், கேரியோகைனசிஸ் செல் டிவிஷன் சாப்டரில் படிச்சிருக்கீங்களா. நியூக்ளியஸ் டிவைட் ஆனால் கேரியோகைனசிஸ், அந்த செல்லே டிவைட் ஆனால் சைட்டோகைனசிஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சைட்டோகைனின். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கைனட்டின். ஓகே, சைட்டோகைனினுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்கூஜ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், மில்லர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைனலாக கண்டுபிடிச்சி சொன்னார். அப்புறம் 1960s, இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ், கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1960s 3 ரிசர்ச்சர் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணி, ஓகே, ஒரு கெமிக்கல் இல்லை ஆக்சுவலி 3 டிஃப்ரெண்ட் கெமிக்கல், அது ஆக்சுவலி இன்ஹிபிட்டார், க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது. 3 டிஃப்ரெண்ட் இன்ஹிபிட்டாரனுடைய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணியும் எடுத்தாங்க. அந்த 3 இன்ஹிபிட்டார் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஹிபிட்டார் பி, அப்சிஷன் 2 அண்ட் டார்மின், இது 3 தான் அந்த இன்ஹிபிட்டார். இது 3த்தையும் எடுத்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் லேட்டராக தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த 3மே என்னது சேம் தான், கெமிக்கல் ஃபார்முலா, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சேம் தான், கெமிக்கலி ஐடென்டிக்கல். அப்போது அந்த 3மே சேம் தான், அதுக்கு ஒரே பேரை வச்சிடலான்னு அப்சிசிக் ஆசிட்னு பேரை வச்சாங்க. ஸோ ஹெச்எஸ் கசின்ஸ் 1910 என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ ஒரு வால்டைல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஓகே ரைப்பான ஆரேஞ்சிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இது வந்து அப்சிசிக் ஆசிடோட டிஸ்கவரி ஸ்டோரி. ஓகேவா, அப்சிசிக் ஆசிடோட டிஸ்கவரி ஸ்டோரி இதோட முடியுது. இதுக்கு அடுத்து இன்னொரு பிளான்ட் ஹார்மோன், பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ரைப்பான ஃப்ரூட், லெட்ஸ் சே ஆரேஞ்ச்,
ரைப்பான பழுத்த ஆரஞ்சில் இருந்து வேப்பர் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதான் வால்டைல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்படி வேப்பர் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அந்த சப்ஸ்டன்ஸு ஒரு பழத்தை பழுக்க வைக்கும். பழுத்த பழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாலடைல் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு பழத்தை பழுக்க வைக்கும். என்ன பழத்தை அப்படின்னா, பனானா இருக்குது பார்த்தீங்களா, பழுக்காத பனானா, அதை வந்து பழுக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? லேட்டராக தான் அந்த வால்டைல் சப்ஸ்டன்ஸை வந்து என்னது எத்திலீன் அப்படிங்கிற ஒரு கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம இந்த 5 பிளான்ட் ஹார்மோனுடைய டிஸ்கவரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பிளான்ட் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃபிசியாலஜினா ஃபங்க்ஷன் தானே, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சின், ஃபஸ்ட்டு ஹியூமன் யூரின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் இதை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம், இண்டோல் 3 அஸ்டிக் ஆசிட். ஸோ இது எங்கே சார் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டெம் அண்ட் ரூட்னுடைய டிப்பில். ஓகே, டிப்பில் இது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டிப்பில் இருந்து இது மற்ற இடங்களுக்கு போகும். இது சாயில், இது ஷூட்டு, இது ரூட்டு. ஸோ டிப்பில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகி ரூட் டிப்பில் இருந்து மற்ற ரூட் பார்ட்டுக்கும் போகும், ஷூட் டிப்லேருந்து மற்ற ஷூட் பார்ட்டுக்கு போகும். ஸோ ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எல்லா இடமுமே வளரும். ஓகே, அப்புறம் ஐஏஏ அந்த மாதிரி ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஐபிஏ இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சிஜனுக்கான நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ சிந்தட்டிக் ஆக்சிஜன், அதாவது லேபில், ஓகே, ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் என்னென்ன பேருனா NAA, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். இது என்னது, இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட், நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். அடுத்து 2,4-D 2,4 டைக்ளோரோஃபீனாக்சிக் அசிட்டிக் ஆசிட். ஓகே, இது அடுத்த சிந்தட்டிக் ஆக்சிஜனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ மெயினாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரில் வந்து இதெல்லாம் ஆக்சிஜன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. சூப்பர். அப்புறம் ஸ்டெம் கட்டிங், இது ஸ்டெம்மு. ஓகே, அதை கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, இது ஸ்டெம்மு, அதை இப்படி கட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே ஒரு கட் பண்ண பீஸ் இருக்குது, இதை மண்ணில் நட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே எப்படி ரூட் வரும், ஸ்டெம்மை பாதையாக வெட்டினாங்க, அதில் ஸ்டெம்மு தான் இருக்குது, கீழே ரூட் இல்லை. அதை மண்ணில் நட்டு வைக்கும்போது எப்படி அதில் அடியில் ரூட் வரும், இந்த ஆக்சிஜன் கெமிக்கல் போய் அடியில் ரூட் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பைனாப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ளவர் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பைனாப்பிள் ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஃப்ளவர் வர்றதுக்கு காரணம் இந்த ஆக்சிஜன் தான். ஓகே, இது என்ன பண்ணும், ஃப்ரூட்டு அண்டு லீஃபு ட்ராப் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். என்ன சார், ஏன் அப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், எப்போ ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஏர்லி ஸ்டேஜில், அதாவது ஒரு பிளான்ட்டில் பழமோ இலையோ வயசாகிறதுக்கு முன்னாடி யங் ஸ்டேஜ்லேயே கீழே விழுந்தா நல்லதா, யங் ஸ்டேஜ்லேயே இறந்து போனால் நல்லதா, இல்லை. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே அது கீழே விழாமல் தடுக்கும். அப்போ எப்போ சார் கீழே விழ வைக்கும் அப்படின்னா, ப்ரொமோட் அப்சிஷன் ஆஃப் ஓல்டர் லீவ்ஸ், மெச்சூரான ஓல்டான லீஃபும் ஃப்ரூட்டும் கீழே விழணும். ரைட், அது கரெக்ட், அது அப்சிஷன் ஃபால் ஆகுறது, அது கரெக்ட், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் யங் ஸ்டேஜ்லேயே விழுகிறத தடுக்கும். ஸோ விச் இஸ் குட், அது நல்லது தானே. அப்புறம் க்ரோ ஆகிட்டு இருக்க டிப்பில் இருக்கக்கூடிய பட்டு, என்னது, டிப்பில் இருக்கக்கூடிய பட்டு, அபெக்ஸில் இருக்கக்கூடிய பட்டு என்ன பண்ணும், இந்த ஆக்சிலரி அல்லது சைடில் இருக்கக்கூடிய அல்லது லேட்ரலில் இருக்கக்கூடிய பட்ஸுடைய வளர்ச்சியை தடுக்கும். ஏன் சார், ஏன்னா இந்த டிப்பில் இருக்கக்கூடிய பட்டில் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் இருக்கிறதுனால இந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டு வந்து வளராது. ஓகே, இதுதான் வந்து ஏபிக்கல் டாமினன்ஸ். ஏபெக்ஸில் இந்த பட்டு இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சைடில் உள்ளதெல்லாம் வளராமல் இது டாமினேட் பண்ணி இருக்கு, நான் இருக்கேன் நீங்கள்லாம் வளரக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுதான் ஏபிக்கல் டாமினன்ஸ். அப்போ இது எந்த பிரச்சனைக்கு என்ன சார் சொல்யூஷன், இந்த ஷூட்டோட டிப்பை கட் பண்ணிடுங்க, அதுக்கு பேர் தான் டீகேபிட்டேஷன். ஓகே, அப்போ இந்த சைடில் இருக்கிற பர்ட்ஸ்லாம் வளர்ந்து பிரான்ச்சஸை தர ஆரம்பிக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டீ பிளான்டேஷன் அண்ட் ஹெட்ஜ் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டீ பிளான்டேஷன் உங்களுக்கு தெரியும், டீ பிளான்ட் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கும், ஆனால் ஹைட் ஏறவே ஏறாது. ஏன் ஏறாது, ஏன்னா டிப்பை வெட்டி விட்ருவாங்க, ஏபிக்கல் பட் இருக்காது, அப்போ லென்த்தில் வளராது. இந்த வித்தில் மட்டும் லேட்ரல் ஆர் ஆக்சிலரி பட்டை வச்சு வளரும். இதான் ஹெட்ஜ் மேக்கிங். இந்த கார்டன்லலாம் ஒரே லெவலில் வந்து இது இருக்கும் பார்த்தீங்களா, கிராசஸ் பிளான்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் இதான் ஏபிக்கல் டாமினன்ஸ். டிப்பில் இருக்கிற பட்டை வெட்டி எடுத்தாச்சு. ஓகே, இது லேட்ரல் பட். கிரேட்.
ஆக்சினோட வேற என்ன சார் ஃபங்க்ஷன்னா பார்த்தினோகார்பியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். பார்த்தினோகார்பினா சீடே இல்லாத ஃப்ரூட். அப்போ ஃப்ரூட்டில் சீடே இல்லைன்னா ஃபர்டிலைசேஷனே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டொமேட்டோவில் அந்த மாதிரி விஷயத்த ஸ்டிமுலேட் பண்ணும். இதை நம்ம ஹெர்பிசைடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஹெர்ப்ஸுங்கிறது ஒரு பிளான்ட்டு. சார் ஆக்சினை பிளான்ட்டை வந்து வளர்க்க தானே செய்யும்னு சொன்னீங்க, இது என்ன பிளான்ட்டை கொல்லுது? ஆக்சினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது க்ரோத் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அந்த பிளான்ட்டே டேமேஜ் ஆயிரும். ஒரு விஷயம் நிறையா இருந்தால் பிரச்சனை தானே. ஓகே, ஸோ அப்படி ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது அந்த பிளான்ட்டை அழிக்கும். எந்த பிளான்ட்டுனா ஹெர்பிசைடு, அதாவது மெயினான பிளான்ட் வளருது, அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக சைடில் நிறைய ஹெர்ப்ஸ் வளருதுன்னா அதை கொல்லணும். ஓகே, ஸோ அதுக்கு ஆக்சினை வந்து போடுவாங்க. அண்ட் இது வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா டைகாட் வீடை வந்து கொல்லும். ஓகே, அண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் மெச்சூர் மோனோகாட் பிளான்ட். ஸோ மெச்சூரான மோனோகாட் பிளான்ட்டை கொல்லாது, ஆனால் டைகாட் வீடை மட்டும் கொல்லும். மோனோகாட் பிளான்ட் இருக்குது, அதை சுற்றி களை வந்து டைகாட் களை இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த 2,4-D அந்த மாதிரியான ஆக்சின் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டைகாட்டை மட்டும் கொல்லக்கூடிய பவர் இருக்குது. ஏன் மோனோகாட்டை கொல்லாது அப்படின்னா மோனோகாட்டக்கூடிய அந்த வாஸ்குலார் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோயம் உடைய டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் பெருசாக டிரான்ஸ்லொகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. நோ ரேப்பிட் டிரான்ஸ்லொகேஷன். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது இந்த பிளான்ட் இருக்கிற இடத்துல ஆக்சினை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது பிளான்ட்டுக்குள்ளே பூந்து சைலம் ஃப்ளோயம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா டிரான்ஸ்லொகேட் ஆகி மேலே வரைக்கும் வந்து பிளான்ட் முழுக்க இந்த விஷம் பரவி அது செத்து போயிடும். ஆனால் மோனோகாட்டில் பிளான்ட்டில் அப்படி நடக்காது. மோனோகாட்டில் ஏன் அது டிரான்ஸ்லொகேஷன் ரொம்ப ரேப்பிடாக இருக்காது. ரெண்டாவது ஆக்சினை நம்ம வெளியே எக்ஸோஜினஸாக போடுறோன்னா அது வெளியவே டீக்ரேட் ஆயிரும். அப்போது டைகாட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குமா டிரான்ஸ்லொகேஷன், அப்போது அந்த வீடை வந்து கொன்னுரும். இஸ் திஸ் கிளியர்? புரிஞ்சுச்சா? மோனோகாட்டில் டிரான்ஸ்லொகேஷன் ஸ்லோ, ஸோ பிளான்ட் முழுக்க பரவாது. அதில் ஃபாஸ்ட்டு, பிளான்ட் முழுக்க விஷம் பரவி செத்துரும். ஸோ கார்டனர்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா தேவையில்லாத செடியை கொல்றதுக்கு. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ செல் டிவிஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ செகண்ட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இஸ் ஜிப்ரலின். எக்ஸாம்பிள் வந்து GA1, GA2, GA3. ஜிப்ரலிக் ஆசிட் 1, ஜிப்ரலிக் ஆசிட் 2, ஜிப்ரலிக் ஆசிட் 3. ஸோ பார்த்தீங்கன்னா GA3 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஜிப்ரலிக் ஆசிட். ஓகே, இந்த ஜிப்ரலிக் ஆசிட் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி படிச்சிருக்காங்க. ஜிப்ரலிக் ஆசிட் பேர்லேயே இருக்கு ஆசிட். ஸோ இது வந்து அசிடிக் இன் நேச்சர். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா கிரேப்பினுடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டால்க்கு அதோடைய லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய கிரேப்ஸ் கிடைக்கும், பெரிய கிரேப்ஸ் கிடைக்கும், ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, ஆப்பிள் மாதிரியான ஃப்ரூட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி இருக்கிற ஆப்பிளை இப்படி மாற்றி வைக்கும். ஸோ அதோட ஷேப் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா மார்க்கெட்டில் விற்கலாம். அப்புறம் வேறு என்ன சார் பண்ணும்? வயசாகிறத வந்து தள்ளி போடும். நம்ம மேக்கப்லாம் போட்டு தள்ளி போடுறோம்ல, அது மாதிரி ஜிப்ரலின் வந்து வயசாகிறத தள்ளி போடும். அப்போ என்ன நடக்கும்? ஃப்ரூட் வந்து ஓகே வயசாகி ரொம்ப வயசாகிடுச்சுன்னா கீழே விழுவும், ஆனால் வயசாகாமல் எங்கே இருந்துச்சுன்னா ட்ரீலே இருக்கும். அப்போ ஃப்ரூட் வந்து ட்ரீலே இருக்கும். அப்போது மார்க்கெட் பீரியட் அதிகமாகும். அதாவது மார்க்கெட்டில் கடையில் ரொம்ப நாள் வச்சு விற்கலாம். அந்த மாதிரியான ஃப்ரூட்டை, ட்ரீலே ரொம்ப நாள் இருந்த ஃப்ரூட்டை ஓகே கடையில் ரொம்ப நாள் வச்சு விற்கலாம். ஸோ GA3 ஜிப்ரலிக் ஆசிட் 3 வந்து மால்ட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குப்பா. அது எங்கன்னா ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. என்ன சார் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி? ப்ரீவிங்னாலே லிக்விட் சம்மந்தப்பட்டது. ஸ்பெசிஃபிக்காக எந்த லிக்விட் அப்படின்னா இந்த பியர் இருக்குது பார்த்தீங்களா, பீர், ரைட்? வி கால் இட் பீர் ஆல்கஹால். ஸோ அந்த பியர் ஆல்கஹாலில் மால்ட்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸை பண்ணுவாங்க. என்ன மால்ட்டிங்னா இந்த பார்லி கிரெயின் பார்த்துருக்கீங்களாப்பா, பார்லி கிரெயின். இந்த பார்லி கிரெயினை வாட்டரில் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணோன்னா மால்ட் அப்படின்னு ஒரு கிரெயின் கிடைக்கும். ஓகே, பார்லி கிரெயினை தண்ணியில் முக்கி டக்குன்னு ஹீட் பண்ணால் இன்னொரு பருப்பு மாதிரி வரும், கிரெயின் மாதிரி. அதுதான் அந்த மால்ட்டு. ஓகே, இந்த மால்ட்டை வச்சு தான் அந்த ப்ரூவிங் ப்ராசஸ், அந்த பியர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸே நடக்கும். அப்போது ஜிப்ரலிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த மால்ட்டு நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மால்ட்டோட ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். புரிஞ்சிச்சா? அப்போ மால்ட் நிறையா வருது, முக்கி ஹீட் பண்ணும்போது நிறைய மால்ட் வெளியே வரணும்.
ஸோ முக்கி ஹீட் பண்ணும்போது கம்மியாக மால்ட்டு வெளியே வராமல் இந்த ஜிப்ரலிக் ஆசிட் இருக்கும்போது நிறைய மால்ட்டு வெளியே வருது, அந்த பருப்பு வெளியே வருதுன்னா அந்த பியர் ப்ரொடக்ஷனுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். சரி சார், சுகர் கேனில் என்ன பண்ணுதுன்னா சுகர் கேனோட லென்த்தை வந்து ஜிபரலின் இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ சார் இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 டன் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு டன் வந்து எவ்வளோ 1000 கிலோ ஒரு டன், அப்போ 20,000 கிலோ ஒரு ஏக்கருக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுப்பா. ஸோ கோனிஃபர்ஸ், பிளான் கிங்டமில் கோனிஃபர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, ஜிம்னோஸ்பர்மில் வரும் பைனஸ். ஜூனைல் கோனிஃபர்னா யங் ஸ்டேஜில் இருக்கிற கோனிஃபர். ஸோ அது என்ன பண்ணும், மெச்சூரிட்டி பீரியடை ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் சீடு வந்து சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகும். பைனஸில் எப்பா பைனஸு நீ சீக்கிரமாக மெச்சூர் ஆகுப்பா அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சீடு சீக்கிரமாக மெச்சூர் ஆகுப்பா அப்படின்றதுனால சீடு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகி ஜெர்மினேட் ஆகும். சீடு டெவலப் ஆகுறது என்னது, சீடு டெவலப் ஆகாது க்ரோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஜெர்மினேட் ஆகி அதுலேருந்து ஷூட் ரூட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட மெச்சூரிட்டி பீரியடை வந்து சீக்கிரம் பார்க்கும். அதாவது 10 மாதம் கழிச்சு தான் சீடு ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னா ஒரு 3 மாதம் ஆக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் ஃபாஸ்டன் பண்ணுறது, பீரியடை ஃபாஸ்ட் பண்ணுறது. 3 மாதம் ஆக்கிடுச்சுன்னா 3 மாதத்துலேயே ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் பேர் சைட்டோகைன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, எங்கே சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக செல் டிவிஷன் நடக்குமோ ஸோ அங்கங்கெல்லாம் நீங்கள் சைட்டோகைனை பார்க்கலாம். எங்கெங்கே சார் நடக்கும், ரூட்டோட டிப்பில், ஷூட்டோட டிப்பில், ஓகே, அப்புறம் பட்ஸில், அப்புறம் யங் ஃப்ரூட்ஸில், இங்கெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கும். ஸோ அங்கெல்லாம் சைட்டோகைனை பார்க்கலாம். அது செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, வேறு என்ன சார் பண்ணும் அப்படின்னா புதுசாக லீஃப் ப்ரொடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அந்த லீஃபுக்குள்ளே பிளான்ட் செல்குள்ளே குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே தானே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. நிறைய குளோரோபிளாஸ்ட்டு உருவாகிறதுக்கும் சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டு, லேட்ரல் ஷூட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சாயிலு, இது ஷூட்டு, லேட்ரலில் வர ஷூட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதானா சார் அப்படின்னா அட்வான்டைட்டியஸ் ரூட்டும், அதாவது இப்படி வர ஷூட்டு சாயிலிருந்து சீடு மூலமாக இப்படி வர ஷூட்டு மெயின் ஷூட்டு, இது இல்லாமல் மற்ற பார்ட்லேருந்து வர்றது அட்வான்டைட்டியஸ் ஷூட்டு. நான் இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இது இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, இது இன்டர்நோடு. இன்டர்நோட்லேருந்து ஒரு ஷூட் வருதுன்னா ஸோ அதுக்கு பேர் அட்வான்டைட்டியஸ் ஷூட். ஓகே, இதுதான் இன்டர்நோடு. இன்டர்நோட்லேருந்து ஷூட் வருது அட்வான்டைட்டியஸ் ஷூட். ஸோ அட்வான்டைட்டியஸ் ஷூட் வரதுக்கும் சைட்டோகைனை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் பார்த்தீங்களா, ஸோ அதனால். அண்ட் ஹெல்ப் ஓவர் கம் ஏபிக்கல் டாமினன்ட். ஸோ என்ன சொன்னேன், டிப்பில், ஓகே, அபெக்ஸில் ஏபிக்கல் பட் இருக்கிறதுனால லேட்ரல் பட் வளரல. ஒரு வழி இந்த பட்டை வெட்டி எடுக்கலாம், இன்னொரு வழி என்ன பண்ணலாம், சைட்டோகைனினோட லெவல் ஏறும்போது, எப்படி ஆக்சினோட லெவலை விட சைட்டோகைனோட லெவல் ஏறும்போது இதோடைய பவர் குறையுது, சைடில் பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ இது டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த டாமினேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணி சைட்லேருந்து லேட்ரல் ஷூட், லேட்ரல் பிரான்ச்சை ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் வேறு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா மொபைலைசேஷன், நியூட்ரியன் மொபைலைசேஷனை ப்ரொமோட் பண்ணும். இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா நியூட்ரியன், வாட்டரும் ஃபுட்டும் பிளான்ட் முழுக்க ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுறதுனால எல்லா பகுதியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆக்டிவாக யங்காகவே இருக்கும். ஒருவேளை நியூட்ரியன் ஃபார்ம் ஆகலைன்னா அது பழசாகி, ஓகே, ஏஜ் ஆகி அப்படியே கீழே விழுந்துடும். அதுதான் என்னது, லீஃப் வந்து கீழே வயசாகிறது, லீஃப் வந்து வயசாகிறது, லீஃப் செனசென்ஸ். அப்போது எல்லா பகுதிக்கும் நியூட்ரியன் போயிட்டே இருக்குன்னா அது ஆக்டிவாகவே இருக்கும். அப்போ வயசாகிறது லேட் ஆகும். ஸோ அதுதான் சைட்டோகைனோட ஃபங்க்ஷன். அடுத்து எத்திலின். ஸோ எத்திலின் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஸோ இது வந்து அதிக அமௌண்ட்டில் எங்கே சிந்தசிஸ் ஆகும்னா ஓகே பை டிஷ்யூஸ் அண்டர்கோயிங் செனசென்ஸ் அண்ட் ரைப்பனிங் ஃப்ரூட்ஸ். அதாவது யங் ஸ்டேஜில் இல்லாமல் கொஞ்சம் வயசாகிட்டு இருக்க, அடல்ட் ஆகி வயசாகிட்டு இருக்கிற ஃப்ரூட்லையும் பழுத்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரூட்லையும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னேன்ல, பழுத்துட்டு இருக்க ஆரஞ்சில் இருக்க எத்திலின் வந்து பழுக்காத பனானாவை பழுக்க வைக்கும் அப்படின்னு, அந்த கதை தான். ஸோ இது என்ன பண்ணும், இதான் ஒரு சீட்லிங், சீட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வருது சீட்லிங், அது இப்படி ஹாரிசான்டலாக க்ரோ பண்ண அந்த கிரித் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டைகாட் சீட்லிங்கோட அந்த ஆக்சிஸ் இதான் அந்த ஆக்சிஸு, அது வீங்கிறதுக்கும் அது க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது செனசென்ஸு, ஓகே, செனசென்ஸு இருக்கக்கூடிய ஃப்ரூட்டில் தான் இருக்குமா, அப்போது செனசென்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. செனசென்ஸ் இருக்கிற இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக செனசென்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வயசாக வைக்குது, செனசென்ஸ் ஆக வைக்குது அப்படின்னா வயசாகுதுன்னா அது அங்கே வந்து கீழே விழும்.
ஓகே, அதுதான் என்னது ஆப்சிஷன். ஸோ வயசாக வச்சு அதை கீழே விழ வைக்கிறது இந்த எத்திலின். எதை அப்படின்னா பிளான்ட்டோடைய ஆர்கன்ஸு, ஸ்பெஷலாக இந்த லீஃபு, ஃப்ளவர் அதெல்லாம் வயசாக வச்சு கீழே விழ வைக்கும். ஏன்னா அதுவும் நல்லது தான், ரைட்? எக்ஸ்ட்ராவாக லீஃப் இருக்குன்னா அதை வயசாக வச்சு கீழே விழ வைக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு இது யூனோ நல்ல ஹைலி எஃபெக்டிவ். அதான் பார்த்தோம், பழுத்த ஆரேஞ்சிலேருந்து வர ஒரு எத்திலின் பழுக்காத பனானாவை பழுக்க வைக்கும். அதான் ஃப்ரூட் ரைப்பனிங் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, அதாவது ரெஸ்பிரேஷன் என்னது, ஃபுட்டு குளுக்கோஸை ஆக்சிஜன் வச்சு பிரேக் டவுன் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஃப்ரூட்டில் ரெஸ்பிரேஷன் ஏறுதுன்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும். அப்போ பழத்தை பழுக்க வைக்கலாம். வெரி வெரி சிம்பிள். எத்திலின் வேறு என்ன சார் பண்ணும் அப்படின்னா சீட் அண்ட் பட் டார்மென்சியை உடைக்கும். சீடு வந்து வெளியே கண்டிஷன் ஃபேவரபுளாக இல்லாதனால வளராமல் ரெஸ்டிங் ஸ்டேஜ்லே, வளராத ஸ்டேஜ்லே இருக்கும். அதான் டார்மென்சி. அதே மாதிரி பட்டும் கண்டிஷன் ஃபேவரபுளாக இல்லாததுனால ஓகே ரெஸ்டிங் ஸ்டேஜ்லே, வளராத ஸ்டேஜ்லே அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து உடைக்கணும். அந்த ஸ்டேஜை உடைச்சி அந்த சீடையும் பட்டையும் வளர வைக்கும் இந்த எத்திலின். ஓகே, வேற என்ன சார் பண்ணும் அப்படின்னா பீனட் இருக்குது பார்த்தீங்களா, பீனட் சீடில் ஜெர்மினேஷனுக்கு வந்து இனிஷியேட் பண்ணும். பீனட் சீடு வளர்ந்து க்ரோ ஆகி சீட்லிங்கு, பிளான்ட்டு அதெல்லாம் வரதுக்கு வந்து இந்த எத்திலின் ஹெல்ப் பண்ணும். வேற என்ன சார் பண்ணுன்னா பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, பொட்டேட்டோவோட அந்த பார்ட்டை வந்து டியூபர்னு சொல்லுவாங்க, அது வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லாமே வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்ட் வயசாக ப்ராசஸையும் பண்ணுது. என்னது, வயசாக வைக்கவும் செய்யுது எத்திலின். ஸோ பீனட் சீடு ஜெர்மினேஷன், பொட்டேட்டோ வளர்கிறதுக்கு இந்த டார்மென்சியை உடச்சி அதை வளர வைக்குது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, எத்திலினோட ஃபீச்சர்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? டெல் தட். இஸ் திஸ் கிளியர்? இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். கிரேட், சூப்பர். ஓகே, எத்திலினோட இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ எத்திலின் வேறு எதை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா இந்த இன்டர்னோட். ஓகே, எதோட இன்டர்னோட் அப்படின்னா ரைஸ் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட் இருக்குது. இதுதான் வாட்டருக்கு டீப்பில் இருக்க ரைஸ் பிளான்ட்டு, அதனுடைய இன்டர்னோடு. ஸோ இதுதான் ஸ்டெம்னா, இதெல்லாம் நோட்ஸு, இங்கே இடையில இருக்கிறதுலாம் இன்டர்னோடு. அந்த இன்டர்னோடு எலாங்கேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் பிளான்ட்டில் லீஃப் இருக்கும். என்ன இருக்கும், ரைஸ் பிளான்ட்டில் லீஃப் இருக்கும், லீஃப்னுடைய பெட்யூல். அப்போது தண்ணிக்கு ரொம்ப டீப்பாக இருக்கிற இந்த ரைஸ் பிளான்ட்டினுடைய ஸ்டெம்மில் இருக்க இன்டர்னோட ரேப்பிடாக எலாங்கேட் பண்ண வச்சுச்சுன்னா இது தண்ணியை விட்டு வெளியே வரும். அப்போ கல்டிவேஷன் ஈஸி. அதே மாதிரி பெட்டியோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அந்த இலையெல்லாம் வெளியே வரும். அப்போ கல்டிவேஷன் ஈஸி. ஓகே, அதான் சொல்கிறாங்க ஷூட்டினுடைய அப்பர் பார்ட்ஸு தண்ணிக்கு மேலே இருக்கும். வேறு என்ன சார் பண்ணும் அப்படின்னா ரூட்டு க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும், ரூட் ஹேர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் என்ன சார் புண்ணியம் அப்படின்னா அந்த பிளான்ட்டு நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணும், அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேறு என்ன எத்திலின் பண்ணும் அப்படின்னா ஃப்ளவரிங்கை இனிஷியேட் பண்ணும். எதுலன்னா பைனாப்பிளில். ஓகே, அண்டு ஃப்ரூட் செட்டை வந்து சின்க்ரைஸ் பண்ணும். ஒன்றும் இல்லைப்பா, பைனாப்பிளில் நிறைய ஃப்ளவர் இருக்கும், அதில் உள்ள எல்லா ஃப்ளவரையும் ஒரே நேரத்தில் ஃப்ரூட்டாக மாற்ற பண்ணும் இந்த பைனாப்பிள். ஓகே, ஒரே நேரத்தில் அந்த பைனாப்பிளில் இருக்க எல்லா ஃப்ளவரையும் ஃப்ரூட்டாக மாறும். இப்போ பைனாப்பிளில் அட் அ டைமில் அந்த பிளான்ட்டில் நிறைய ஃப்ரூட்டு இருக்கும். வேறு என்ன சார் எத்திலின் பண்ணும் அப்படின்னா மேங்கோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்லேயும் ஃப்ளவர் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ வேறு என்ன சார் பண்ணும்? ஓகே, இந்த எத்திலின் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினா இந்த டப்பா தருவாங்க, இந்தாங்க சார் எத்திலின்னு. அந்த டப்பாவுக்கு பேர் எத்திஃபோன். அதாவது எத்திலின் அப்படிங்கிறது வந்து இந்த எத்திஃபோன் ஃபார்மெட்டில் தான் நமக்கு கிடைக்கும். எத்திஃபோனை வாட்டரில் கலந்து நம்ம பிளான்ட்டுக்கு போட்டோன்னா அது எத்திலினாக மாறும். ஓகே, வாட்டரில் கலந்து எத்திஃபோனை பிளான்ட்டுக்கு போடும்போது அது அப்சார்ப் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகும் பிளான்ட்டுக்குள்ளே. ஓகே, அப்சார்ப் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகி பிளான்ட்டுக்குள்ளே எத்திலினாக மாறிடும். யார், இந்த எத்திஃபோன். சரி, எத்திஃபோனோட ஃபங்க்ஷன் என்ன சார்? இந்த டொமேட்டோ பழத்தை பழுக்க வைக்கும். ஓகே, அப்புறம் ஆப்பிளையும் வந்து பழுக்க வைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்டு அப்சிஷன் ஆகிறது ஃபாஸ்ட் பண்ணும். அதாவது ஃப்ளவரும் ஃப்ரூட்டும் ஓகே பழுத்து கீழே விழணும், அப்போ தான் அதை மார்க்கெட்டில் போய் விற்க முடியும். அந்த ப்ராசஸ்க்கு
கீழே விழுகிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் குக்கும்பரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் குக்கும்பரில் ஃபீமேல் ஃப்ளவர் வரும்போது அதோடைய ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்க்குது பாருங்களேன். பிளான்ட்டும் சரி அனிமலும் சரி அதில் இருக்கிற ஒவ்வொரு ஹார்மோனும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான செல்லில் போய் வேலை பார்க்கும். குக்கும்பரில் எல்லா ஃப்ளவரையும் வந்து அது என்ன பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணல, ஃபீமேல் ஃப்ளவரை மட்டும் ஓகே ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற பிளான்ட் ஹார்மோன் பேர் அப்சிசிக் ஆசிட். பேர்லேயே இருக்குது, கீழே உழுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே அப்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது கீழே விழு வைக்கும். அதே சமயம் டார்மென்சியை மெயின்டைன் பண்ணும். சீடு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் டெவலப் ஆகாமல் ரெஸ்டிங்காக லேக் ஃபேஸ்லேயே டார்மெண்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் இந்த அப்சிசிக் ஆசிட் தான். ஸோ சொல்லும்போது இது பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார் தான். ஓகே பிளான்ட் மெக்கானிசமையும் அதாவது பிளான்ட்டுடைய மெட்டபாலிசமை இன்ஹிபிட் பண்ணும். ஓகே சீடு ஜெர்மினேஷனை இன்ஹிபிட் பண்ணும். அதனால தான் சொன்னேன் டார்மென்சியை மெயின்டைன் பண்ணும். சீடு ஜெர்மினேட் ஆகாமல் டார்மெண்ட்டாகவே இருக்க இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்டொமேட்டா க்ளோஷருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சார் இந்த அப்சிசிக் எல்லாமே தீமை தான் செய்யுமா, நன்மையே செய்யாதா? நன்மையும் செய்யும். ஆக்சுவலி இதெல்லாம் தீமைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் சீடு வந்து ஜெர்மினேட் ஆகக்கூடாது. ஸோ அதனால அதை இன்னிபிட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த பிளான்ட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தாக்கு பிடிக்கலாம். அதாவது ஒரு வேளை வெளியே ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஓகே இந்த டைமில் ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருந்தால் வாட்டர்லாம் லாஸ் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக லாஸ் ஆகி பிளான்ட்டுக்கு கஷ்டம். அப்போ அந்த டைமில் ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஏன் வெளில இருக்கக்கூடிய வெவ்வேறுபட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகே ஹியூமிடிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த பிளான்ட்டை காப்பாற்றுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ சொன்ன மாதிரி சீடு டெவலப்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். சீடை டார்மெண்ட்டாகவே வச்சுருக்கோம், சீட் ஜெர்மினேஷன் இன்ஹிபிட் பண்ணும். அப்புறம் சீடு மெச்சுரேஷன் அண்ட் டார்மென்சி இதெல்லாம் சேம் தான், ரைட். சீடை வந்து டார்மெண்ட்டே வச்சுருக்கிறதுனால சீடு மெச்சுரேஷன் ஆகாது. அப்புறம் சீடை வந்து ஜெர்மினேஷன் ஆகிறத வந்து தடுக்கும். ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயம். இது எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் சீட் டெவலப் ஆகும், மெச்சூர் ஆகும், டார்மெண்ட் ஸ்டேஜை உடையும். ஸோ டார்மென்சியை இன்டியூஸ் பண்ணுறதுனால சீடை வந்து வெளியே அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாக்கு பிடிக்கும். டெசிகேஷன்னா ட்ரை ஸ்டேட், ஓகே ட்ரை ஸ்டேட் அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக தாக்கு பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிடுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஓகே இது என்னது, அப்சிசிக் ஆசிட் அப்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஜிப்ரலிக் ஆசிட் அப்சிஷனை ப்ரிவென்ட் பண்ணும் இல்லையா. அப்சிசிக் ஆசிட் அந்த இலை கீழே ஹெல்ப் பண்ணும், இது அப்சிஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இதுவும் ஜிப்ரலிக் ஆசிடும் ஆப்போசிட். அதான் என்ன சொல்கிறாங்க, ஆன்டகோனிஸ்ட். ஓகே இப்போது ஒவ்வொரு பிஜியாக இருக்கும், ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், அப்புறம் என்னப்பா அப்சிசிக் ஆசிட், அப்புறம் எத்திலின். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஒரு ஏறுச்சுன்னா ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இன்னொன்று ஏறும். அதான் சொல்கிறாங்க க்ரோத்து அல்லது டிஃப்ரென்சியேஷன் அல்லது டெவலப்மெண்ட் இது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எந்த ஃபேஸில் இருந்தாலும் ஒன்று அல்லது இரண்டு, ஓகே ஒன் ஆர் த அதர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே தான் இருக்குது. க்ரோத்தாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஒன்று அல்லது ரெண்டு ஓகே சேர்ந்தோ இல்லை தனியாகவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்குது. அது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கலாம், ஆன்டகனிஸ்டாக இருக்கலாம். அதாவது பிளான்ட்டு ஹார்மோன் ஒன்றும் பிளான்ட்டு ஹார்மோன் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலாம், அல்லது இது பண்ணுற ஃபங்க்ஷனுக்கும் இது பண்ணுற ஃபங்க்ஷனும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இது ஃபங்க்ஷன் ஏ பண்ணுது, இது அப்படியே ஆப்போசிட்டாக பி பண்ணுது, அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை ஒன்றா சேர்ந்து சினர்ஜியாக இருக்கலாம். அதாவது ஃப்ளவரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ஓகே ஒரே ஒரு பிளான்ட் ஹார்மோனும் வேலை பார்க்கலாம், அல்லது 1 2 3 ஒன்று அல்லது மேற்பட்ட நிறைய பிளான்ட் ஹார்மோன்லாம் சேர்ந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை பண்ண வைக்கலாம். புரிஞ்சிச்சா? ஒரே பிளான்ட் ஹார்மோன் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலாம், அல்லது பிளான்ட் ஹார்மோன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலாம். அப்போது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் செயல்படுறதுக்கு யாரெல்லாம் காரணம், ஒரு சில ஃபேக்டர்ஸ் காரணம். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர், அந்த பிளான்ட்டினுடைய ஜீனை பொறுத்து அந்த ஹார்மோன் செயல்படும். இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதில் ஸ்பெசிஃபிக்காக லைட் அண்ட் டெம்பரேச்சர். எப்படி லைட் அண்ட் டெம்பரேச்சர்? ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் லைட் அண்ட் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும். அதான் எப்படி பண்ணும், அதான் முக்கியம். அது நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே லைட்டு பட்டா ஃப்ளவர் ஆகும்,
லைட்டு சரியான அளவு இருந்தால் ஃப்ளவர் வரும். இந்த வெர்னலைசேஷன், ஃபோட்டோ பீரியாடிசம் அதெல்லாம் படிப்போம். அது மாதிரி டெம்பரேச்சரும் சரியான அளவு இருந்தால் தான் ஃப்ளவர் வரும். அது மாதிரி லைட்டு டெம்பரேச்சர் சரியாக இருந்தால் தான் டார்மென்சி ஸ்டேஜ் உடஞ்சி அந்த சீடு ஜெர்மினேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பிளான்ட் மூமெண்ட்டு இது என்னது ஃபோட்டோட்ரோபிக் க்ரோத்து, ஜியோட்ரோபிக் க்ரோத்து, லைட்டை நோக்கி வளர்றது பிளான்ட்டு, அப்புறம் ஏர்த்தை நோக்கி வளர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம் லைட்டு அண்டு டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, அந்த ஹார்மோன் வேலை பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் மூலமாக பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இருக்குது. ஃப்ளாரிங் யார் காரணம், டார்மென்சிக்கு யார் காரணம், சீட் ஜெர்மினேஷனுக்கு யார் காரணம், பிளான்ட் மூவ்மெண்ட்டுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் வந்து பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு லைட்டு டெம்பரேச்சரும் ஒரு ஃபேக்டராக இருக்குது. லைட் அதிகமாக இருந்தால் ஹார்மோன் ஒரு மாதிரி வேலை பார்க்கும், லைட் கம்மியாக இருந்தால் ஹார்மோன் வேறு மாதிரி வேலை பார்க்கும், டெம்பரேச்சர் அது மாதிரி அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரியும் கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரியும் வேலை பார்க்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளான்ட் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டர். க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, பிளான்ட் ஹார்மோன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஜைலம் தமிழ்லேருந்து நிறைய கோர்சஸ் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வி ஹாவ் வெற்றி பேட்ச் ஃபார் யூ. கிளாஸ் மே 27th ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூ கேன் அச்சீவ் யர் கோல். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ஆஃப்லைனில் படிக்கணும், கோயம்புத்தூர் காந்திபுரமில் இருக்க ஜைலம் கேம்பஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் மாறா பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மே 27th கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆன்லைன் கோர்ஸில் படித்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா உங்களுக்காக நாங்கள் தலை பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸு மே 20th ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் ஃபுல்லி அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து பார்க்கலாம். 2 years இருக்குது. அசால்ட்டாக நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டாக இருக்கிறீங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இன்னும் ஒரே வருஷம் தான் சார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். உங்களுக்காக நாங்கள் தளபதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் கிராக்கிங் நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 1 yearல டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் பசங்களா, வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருந்துச்சா அப்படிங்கிறத டெல் தட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சே சார் இந்த சாப்டர் கிளியர்னு சொன்னீங்கன்னா ஓகே, press that like button and share this to your friends பசங்களா. அண்ட் ஜைலம் தமிழ் டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இன்ஸ்டா பேஜஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 பிளாட்ஃபார்மோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். ஓகே, அண்ட் பசங்களா, show us your love and support. How will you do that? Subscribe our Xylem Neat Tamil YouTube channel and notification button click பண்ணிக்கோங்க so that உங்களுக்கு updates இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். And thank you everybody. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Have a great day. Bye bye.